போலீஸ்காரர் கூட வேற டில்லு அண்ணாண்டுகிறார். போலீஸ்காரர்ல இந்த கட்ட பஞ்சாயத்து டில்லு அண்ணாண்டினா எங்களை சங்கம் பாடசாலை வேக்கில செக் பண்ணி கை வச்சு அப்படி எல்லாமே அடிச்சு இந்த விபத்து ஏற்பட்டு இந்த கார் கூட செய்து கொண்டு இப்பதான் இன்சூரன்ஸ் காசு வந்து இப்பதான் செய்து கொண்டு இருக்கேன். கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏந்திரண்டா இந்திய இருப்பேன் எவ்வளவோ வேண்டிய கோடீஸ்வரனா இருக்கலாம், வச்சிருந்தா கோடீஸ்வரனா இருக்கலாம். லண்டன்ல இருக்கிற வைத்தியர் சிவச்சந்திரன் சிவஞானம் அவர்கள் உங்களை பற்றி ஒரு ரைட்டர் பண்ணியிருந்தவர் பார்த்தீங்களா? முந்தியா நிலங்குவரன் இல்லை, இப்போ நிலங்குவரன் என்னப்பா நடுக கூட்டம் பண்ணி திரிகிறீர்கள், நீங்கள் ஏதாவது உடுப்படுக்க காசு வந்தாலும் கொண்டு போய் கட்சிக்கு ஏதாவது இதண்ட வேணும், மக்களுக்கு செய்ய வேணும்னு சொல்லி அந்த நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி திருவிங்களா? கோஆர்டினேட்டர் அமைச்சர் டாக்டர் சிவன் கோல் பண்ணா ஒளிம்பி ரெண்டு தான் கதப்பினமா அவர் இல்லாட்டாலும் மக்களுக்கான கூடுதலா மக்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டோம் பக்கண்டு அதுல போய் உடனடியாக எடுக்கிறது, உங்களுக்கு கூட அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு எதிராக நீங்க வென்றிருக்கிறீங்க. உண்மை உண்மை. இளங்குமரன் அவர்கள் எப்போது திருமண வாழ்க்கைக்குள்ள போவார், இது ஒரு தேவையில்லாத கேள்வி. அவர்களை விரட்டி பணம் சம்பாதிக்கிறார். அப்படியா? அப்படி ஏன்னா வெளியில போனா இந்த பிள்ளை நீங்கள் ஒரு நகைக்கடைக்காரர் யாருன்றாலும் எங்களுக்கு அன்றத்தோழர் அவர்கள் சொல்றார், அரச கட்டமைப்பு உள்ள ஒரு கருப்பரசாங்கம் இருக்குது. ஒரு அம்மா வந்து அழுகிறா, 3 தரம் சூசைட் அட்டெண்ட். நான் கவலைப்பட்டேன் திலீபன் அண்ணாவின் நினைவினான் தூயடி. நான் வந்துட்டு இந்த நண்பரை சொல்றேன், பாண்டா பிள்ளையான விஷயம் யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த தெரியும், இது பிள்ளை என்றா பிள்ளைதான் பொருட்கள்ல உழைத்து அந்த ஒருத்தனை வெரைட்டி காசு சம்பாதி பிள்ளையான விஷயம். நான் நினைக்கிறேன் ஜெயில இருந்து வர்றேன் நம்ம மாணிப்பாயில ஒரு மாசத்துல கூட பெரிய செய்திகள் இதுகள் ஜெயில இருந்து வந்துட்டு செய்திகள் உங்களால போட முடியும். இப்ப எதுலையுமே தீவிரம் கூடினதண்டு இருக்கு, தீவிரம் குறைந்ததண்டு இருக்கு. போதைப் பொருளா இருக்கலாம். என்ன இப்ப எங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகள் கல்லு அப்படி இருக்குதானே. அடுத்த மாதம் மாவீரர் தினம் வருது, உங்களுடைய அரசாங்கம் அதை எப்படி கையாள போகுது? மாவீரர் தினத்துக்கு ஏதாவது தடை போடுவீங்களா? அல்லது தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நேர்காணல் ஒன்றை செய்ய போறேன். யார் என்று சொன்னால், ஒரு தற்போதையக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான பர்சனை தான் நேர்காணல் செய்ய போகிறேன். சாதாரணமாக அரசியலுக்கு எல்லாரும் உழைக்கணும் என்று வருவினோம். ஆனால் நான் இன்றைக்கு நேர்காணல் செய்ய போகிற ஆள் சின்ன வயதிலிருந்து அரசியல் செய்கிறார். ஆனால் அவர் அரசியல் செய்கிறது வந்து வெளியில் பெருசாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. எல்லாரும் வந்து சொத்து தேர்றதுக்கு அரசியலுக்கு போயினார். இவர் வீட்டில் தனக்கு உடுப்படுக்க கொடுக்குற அப்படியான காசுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அரசியலுக்கு கொண்டு போகிறது, பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போகிறதுண்டு உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் நான் யாரை பற்றி காய்க்க போறேன்னு சொல்லி. இவரை பேசாமல் ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சு விடுவோம். இந்த நடுக்கு அரசியல் என்ன தெரியுது, மக்கள் சேவை என்ன தெரியுதுன்னு பார்த்தா இப்போ யாழ்ப்பாணத்தில் ஆரம்பத்தில் சில பேர் நகைச்சுவையாக இதன்றவர், இப்போ அவற்றை செயற்பாடுகளால் நிறைய பேர் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் அவர்கள் தான் நேர்காணல் செய்ய போகிறேன். எங்களுடைய தென்மராட்சி மண்ணின்ற உசன் மண்ணின்ற மைந்தன், ஒரு GS ஒரு ஆளுநர் மகன் எல்லாருக்கும் தெரியும். அவர் தற்போதைக்கு யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அதிமுக்கியமாக சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வரார். அதை விட முக்கியமாக தற்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாக மாறி இருக்கிற எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்கள்ட நிறைய ஆள்கையில் நல்ல நல்ல விஷயங்களை செயற்படுத்தி அவங்கள காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு மக்கள் கதைக்கிற அளவுக்கு இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தற்போது எடுத்து வருகின்ற அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பாக அவருடைய நேர்காணல் ஒன்றை செய்ய இருக்கிறேன். மறக்காம இறுதி வரைக்கும் பாருங்கோ. வாங்கோ காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, எப்படி போகுது உங்களுடைய அரசியல் செயற்பாடுகள்? நல்லபடியாக போகிறது. அரசியல் செயற்பாடுன்றதை விட மக்களுக்கு உண்மையாக இருந்தாலே போதும். உண்மையான செயற்பாடுகளை மக்களுக்கு இதயபூர்வமாக நாங்கள் பணம் ஈட்டாத வகையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எண்ணுவது அரசியலுக்கு வந்தால் செல்வந்தராக ஆகிவிடலாம் என்ற எண்ணப்பாடு எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்கு. வாக்கு போட்டவர்களையும் இருக்குது. எல்லாரும் யோசிப்பது அரசியலுக்கு வந்தால் பணக்காரனாயிருக்கு அப்படி என்ன. அதான் அரசியல்ல வந்தவரோ அப்போ தேடி தேடி பார்க்கறதானே. எங்களை பொறுத்த நமது கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து செல்வம் சேர்க்க முடியாதுன்றது திட்டமான எனது அரசியல் பயணத்தில் உணர்ந்தது. நிறைய பேசலாம். உங்களுடைய 3வது நேர்காணல் எந்த சேனலில், ஆனால் ஒவ்வொரு நேர்காணல்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆளுமைகள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட மட்டில் ஆரம்பத்தில் இப்படி இருந்தே போவோம், நீங்கள் அரசியலுக்கு வரைக்க உங்களுடைய வீட்டில் வந்து இளங்குமரன் என்னப்பா நடுக கூட்டம் பண்ணி திரிகிறீர்கள், நீங்கள் ஏதாவது உடுப்படுக்க காசு வந்தாலும் கொண்டு போய் கட்சிக்கு ஏதாவது இதண்ட வேணும், மக்களுக்கு செய்ய வேணும்னு சொல்லி நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி திருவிங்களா? உண்மையாக அதை என்ன என்றால் உதவி செய்வதென்றதை விட நான் கூடுதலாக ஜேவிபிக்குள் வரக்கு முதல்லையே சிவாஜிலிங்கம் அவர்களுடன் பார்வதி அம்மா என்ற சித்தவர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு அது படிக்கிற வயசில் ஏற்பட அந்த அந்த காலங்கள் அப்படி தானே
என்னண்டா போய் படிக்கிற காலத்தில் இவரோட நல்ல ரீச் அப்போ அந்த மாதிரி அந்த பகுதியில் இருந்தான். பிறகு பாரதிய மன்னர் சித்தவிட போய் நின்று செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு ஒன்று தோன்றியிருந்தது. ரெண்டு மாதிரி சிவாஜிலிங்கத்தோட தொடர்பு ஏற்பட்டு இன்னொருவர்களோடாக நான் அங்கே இருந்து அவருடன் செய்திருந்தான். அதன் பிறகு கல்வி ரீதியாக டெக்னாலஜியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் பிறகு மின்சார சபைக்கு இது டெக்னாலஜியில் போய் படித்து பிறகு மின்சார சபைக்கு நுழைய வேண்டி வந்தது. மின்சார சபைக்கு நுழைய வேண்டி வந்து அங்கேயும் மின்சார சபையில் ஒரு தற்காலிக ஊழியர்களாக போய் பிறகு அங்கே ஒரு தொழிற்சங்கத்துக்கு தொடர்பு ஏற்பட்டு அது அன்றைய காலத்தில் தொழிற்சங்கம் என்பது ஜேவிபியினுடைய ஒரு சங்கமாகத்தான் பிரிய இருந்தது. அப்போது அது உரிமைகளை என்னடா நாங்கள் தற்காலிகமாக இருக்கிறோம், வெளியிலிருந்து நிரந்தரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், நாங்கள் இடைநிறுத்தப்படுறோம். அப்போது இங்கே இருந்த எல்லாரையும் வண்டி திரட்டி கொண்டு அங்கேயும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அதுதான் முதல் இந்த ஜேவிபிக்குள் நுழைய வேண்டி வந்தது. நான் அன்றைய காலத்தில் ஜேவிபியை பற்றி அன்றைய எண்ணப்பாடுகளில் நான் ஒரு ஜேவிபியை பற்றி புலியான விதத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நுழைந்து உள்ளே பார்த்த போது எனக்கு புரிந்தது, நேர்மையாக இருக்கிறார்கள், இனவாதம் இல்லாமல் செயற்படுகிறார்கள். அதாவது ஜேவிபி கட்சியினுடனான அந்த நீங்கள் எப்படி உள்வாங்கப்படுற அந்த கதையை சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போதைக்கு இருக்கிற காலப்பகுதியில் யாருமே கை வைக்காத ஒரு பகுதியை நிறைய துணிச்சலாக கை வச்சிருக்கிறீங்க. போதை, அதே மாதிரி ஊழல், சட்டவிரோத நடவடிக்கைகள். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் துணிஞ்சு நீங்கள் அதுக்கு குரல் கொடுத்து கொண்டு வாரீங்கள். இப்படியான நடவடிக்கைகளை எனக்கு அறியத்தாருங்கள் என்று சொல்கிறீங்க. அந்த பின்னணி அது எப்படி அந்த துணிச்சல் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு தேர்தல் காலத்துல ஜேவிபி என்பிபி போஸ்டர் அடிச்சது குறைவு தெரியுதானே? உண்மை. துண்டு பிரசுரம் கொடுத்தது குறைவு. நாங்களே கிட்டத்தட்ட எங்களுக்கு நான் நினைக்கிறேன் 17 லட்சம் 24 லட்சம் போஸ்டர் முடிஞ்சது. அதை கொடுக்க கூட கஷ்டப்படுறேன். ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், தமிழ் கட்சிகளை எல்லாருமே தாராளமா போஸ்டர் அடிச்சவங்க. அதை விட என்பிபி இனவாத கட்சிகள் என்று, என்பிபி அமைப்பாளர் என்று, இவர்கள் புத்தகத்துக்கு தான் முன்னுரிமை என்று கூட போஸ்டர் அடிச்சு இனவாத ரீதியில மைந்த ஈக்குவலா செய்தார்கள் தமிழ் கட்சிகள். அதெல்லாம் உணர்ந்துருக்கோம். அப்ப நான் போஸ்டர் அடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாயி என்று அந்த அளவுக்கு நுழையும் போது எமது தமிழ் கட்சியினருக்கு கூட, தமிழ் தேசியம் கதைக்கின்றவர்களுக்கு கூட பல காசுகள் போதைப் பொருளாக்களிடமிருந்து கொடுக்கப்பட்டது. அவர் இன்று வெளிநாட்டில் இருக்கிறார், இங்கே வருகிறார். நினைக்கிறேன் அவரால் 1 கோடி கிட்ட மேல கொடுவட்டிருக்கும். இல்ல அரசியல் தமிழ் அரசியலுக்கும் கொடுவட்டதாக ஒரு சந்தேகம். அதற்குனூடாக பார்க்கும்போது உள்நுழையும் போது உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. தனிநபரா இல்ல அமைப்பா? அமைப்பு இல்ல, தனிநபர். அவர் இங்கே வருவார். அது பெரிய ஒரு வேலை பின்னல், அது பெரிய ஒரு நெட்வொர்க் கூட நடக்குது. அது வருங்காலத்துல அம்பலம் வரும். அப்ப அந்த வகையில எல்லாம் உணர்ந்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், கிட்டடியில் எல்லாரிடம் பேசப்பட்ட பொருள் பாடசாலை மாணவர்கள் ஒரு காலில் விழுந்து வணங்கியது. யோசிச்சிருப்பேன் இப்படி போதே சமுதாயம் என்று. ஏனென்றா நீங்கள் உங்களோட நான் பல உங்களோட சேனல்களை பார்த்துட்டேன். ஒரு மக்களுக்கான கூடுதலா மக்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டோன்னா பக்கண்டு அதுல போய் உடனடியாக எடுக்கிறது. உங்களுக்கு கூட அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு எதிராக நீங்க வென்றிருக்கிறீங்க. ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து கொண்டே இவ்வளவு செய்கிறீங்கள் என்றால் அதை விட சமூக சேவைகளுக்கு கூடாக இவ்வளவோ கொண்டுறீங்கள் நல்லதுகள். இவ்வளவுதான் நாம் கூட யூடியூப்ல நான் அவதானித்து கொண்டு வர்றேன். இந்த சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு தளமாக இந்த தொழில்நுட்பத்தை உங்களோட சேனல் பயன்படுத்தி கொண்டு வருது. என்னோட கண்ணை பார்த்துருக்கிற இந்த என்ன விவசாயங்களோ அது எல்லாத்தையும். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்களும் அறிவை சார்ந்து சிந்திக்கும் போது இதுக்குள்ள ஒரு இஞ்சை ஜாப்பானத்தை பெரிய பாதாள அரசாங்கம் ஒன்று இருக்கிறது. அது நெட்வொர்க். ஏனென்றால் விரும்பியவரும் ஒருத்தரும் அடிமையாவதில்லை போதைக்கு, டேப்லெட்டுகளுக்கு. அப்ப அந்த காலில் விழுந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு மனவேதனையா இருந்தது. இவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். பலரோட கட்ட பஞ்சாயத்து செய்கிறார். போலீஸ்காரர் கூட அவரை டில்லு அண்ணாண்டுகிறார். போலீஸ்காரர்கள் இந்த கட்ட பஞ்சாயத்து செய்ய டில்லு அண்ணாண்டினோம் என்று அவர்கள் கூட அவர்களிடம் மாட்டப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்துல போலீஸுக்கு கேஸ் போனா பக்கத்து டில்லுக்கு தகவல் போகுது. டில்லு தான் கட்ட பஞ்சாயத்து செய்யறதான். அப்ப உனக்கு காசு கண்டித்துலாம் விளாடி. அதை விட நீங்கள் வசதி படைத்தவர்கள் ஒரு நிலையான இடத்துல வேலை செய்கிறவர்களின் பிள்ளைகளை இலக்கு வைத்து ஏதோ வகையில் அவர்களை வலைக்குள் விழுத்தி அவர்களுடைய தகவல்களை எடுத்து அவர்களை விரட்டி பணம் சம்பாதிக்கின்றார். அப்படியா? அப்படி. ஏனெண்டா வெளியில போனா இந்த பிள்ளை நீங்கள் ஒரு நகைக்கடைக்காரர் யாருன்றாலும் உடனே என்னடா பெரிய பஸ்தா அவரை பிள்ளைய இலக்கு வைக்கிறது. இலக்கு வச்சு ஏதோ வகையில ஒரு பெண்களோ ஏதோ வேலையில 9ஆம் ஆண்டு படிக்கலன்றா தெரியுதானே. பாடசாலை மட்டத்தில் கூட போதைப் பொருள் உள்வாங்குவதுக்கு இது ஒரு காரணம்.
ஆமாலே. நான் நினைக்கிறேன் ஒருவரே 25 மேலுக்கு மேல கல்யாணம் செய்து வச்சிருக்கிறார். எல்லாரும் பேச்சாரம் செய்கிறார்கள். அது ஒரு நெட்வொர்க். பாடசாலை பிள்ளைகள் அங்கே வந்து போதை பொருளை பல ஆக்குறது. இங்கே இப்பவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியில் இருந்தவர் ஒரு மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேப்பனும் ஒழித்திருக்கிறார் தகவல் கிடைத்திருக்கிறது வேட்பாளர். ஆனா அந்த பிரதேச மக்கள் வாக்களிக்கல. அந்த பிரதேச மக்கள் அவருக்கு வாக்களிக்கல. ஆனா இது சம்பந்தமான பிரச்சனை வந்து மனித உரிமைக்கும் அவர்கள் உங்களுக்கு தெரியும் மனித உரிமையில போய் பேட்டி கொடுத்திருந்தார்கள். சுண்ணாத்துல இருந்து வாளுடன் வந்தார்கள். வாளுடன் வந்து வெட்டி அந்த ஏரியால கலக்கப்படுத்த மாட்டோம். அப்ப வாளோட வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது எடுக்கத்தான் செய்வீங்க. உங்களை விட்டு வர்றேன்டா தற்பாதுகாப்பு. இப்ப நாங்களும் ஏதாவது தற்பாதுகாப்புக்கு அந்த இடத்துல வந்து ரவுடி சம்பளி இடத்துல இருந்து ஒரு ஆளை பிடித்து கொடுத்து முன்னே பேசிக்கோ விடுவாது ஹாஸ்பிட்டல்ல இருந்து விடுதலையுமே தப்பி ஓடி இருக்காரு. அப்ப இது கூட ஒரு பெரிய விலை பின்னலான விடுறது. இப்ப திருப்பி அவர் முதலும் கேஸ்ல உள்ளுக்கு போய் வந்து திருப்பியும் பிடிச்சு போய் உள்ள விடுறது. அப்ப இதுக்கு தமிழ் கட்சிகளும் உடந்தையாக பாராளுமன்றத்துல பார்த்தா சொல்ற இராணுவம் உடந்தை ஏன்னா அப்ப எங்களுக்கு அன்ற தோழர் அவர்கள் சொல்றார் அரச கட்டமைப்பு உள்ள ஒரு கருப்பு அரசாங்கம் இருக்குது. இன்றைக்கு இராணுவத்திலும் பலர் குற்றச்செயலர் கைது செய்து போட்டிருக்கிறோம். போதைப்பொருள் கூட அந்த துப்பாக்கி கலாச்சாரத்துல இராணுவம் எங்களுக்கும் தெரியும். அன்ற தோழர் வெளிப்படையா சொல்றாரு. அப்ப இராணுவத்தை நாங்கள் குற்றம் செய்வர்களை பாதுகாக்க வேண்டும் படல. இந்த குற்றம் வந்து அரச கட்டமைப்புக்குள்ளேயும் இருக்குது கருப்பு அரசாங்கம். அப்ப அவர்களை தண்டிக்குது அரசாங்கம். அப்ப அந்த அவர் இராணுவம் ஈடுபடுது ஆதாரமாக கூற வேண்டும். அப்ப உங்களது கட்சியில் இருந்த மகன் குடும்பமே செய்திருக்க நீங்களே ஏரியால வந்து கேளுங்க. கந்தர்மட பிரதேசத்துல வந்து கேளுங்க. நான் வந்து இந்த விதத்துல உங்களோட நிலைப்பாடு தான். இப்ப சரி இராணுவத்தின்டையோ அல்லது போலீஸ் அல்லது முற்படையின் ஒரு நெட்வொர்க் இல்லாம இந்த தீவுகள்ல கொண்டு வர்றது கரைச்செல்லாம் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சரி கொண்டு வந்து கொடுத்தா வேண்ட ஆக்களுக்கு என்ன மதி வேண்ட தமிழாக்களுக்கு என்ன மதி? அப்ப இதையும் விட்டுட்டு சும்மா நடுக்க ராணுவம் சொல்லி கொண்டு கீழாதானே ஒன்றுக்கு தானே இதுக்கு இராணுவம் உடந்தை எங்கடையாக்கெல்லாம் கடத்தி கொண்டு செவ்வந்தியை கடத்தி கொண்டு இந்தியாவில விட்டுருக்கிறேன். யோசிப்பா இருக்க செவ்வந்தியை மட்டும் விட்டதுல அதை பிடிக்க போனா கூண்டில போட்டா பெரிய திமிங்கல பெரிய ஆக்களையும் கொண்டு விட்டுருக்கானே ஈஸ்டர் தாக்குதல் ஆக்களையும் கொண்டு விட்டதா தகவல் வருது. நாங்கள் கேட்க இந்த கொழும்புல இருந்த வேலை இப்படி இழுவட்டு இங்க சிலந்தி வேலை வேற சிக்கணும்னா ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. இங்க இருந்து கணக்கு முள்ளியல் அரசு நெஞ்சத போலீஸ் கிளிநொச்சியில கஞ்சாவோட பிடி வேலையில கொழும்புல இருந்து வந்தவர் பிடிச்சிருக்கிறேன். இந்த கேஸுக்கு வந்து அதுவும் முடிவு. அப்ப இரு வேலையில போய்க்கு இப்ப சிக்கப்படுது. யாழ்ப்பாணத்திலேயே இப்ப கலர் கைது செய்யப்பட்டு இப்ப பீதி அடைஞ்சிருக்கிறார்கள். வசதி படைச்சவர் உங்களுக்கு தெரியும் திடீரெண்டு பணக்காரராக வட்டி. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கட்சிக்காரத்தை வந்து இருந்திருப்பீங்களா இவ்வளவு வேறு இந்த வட்டி பிரச்சனைக்கு வந்தாங்க பட்டுக்கட்டா பாயில் அன்ற தோழர் இந்த பாயில் கொண்டு போன மாதிரி உடுப்பு கடையில் அந்த கணக்கு உடுப்பு பேக்குக்கு காசு போட்டது பல சித்து விளையாட்டுகள். ஒரு அம்மா வந்து அழுகிறா 3 தரம் சூசைட் அட்டெண்ட் டீச்சர். வட்டி வட்டி என்றதை விட ஏதோ வெறிட்டர் 2 லட்சத்துக்கு 1,40,00,000 கிட்ட காசு கொடுத்துட்டார் ஒரு டீச்சர். 2 லட்சம் தான் வட்டிக்கு எடுத்தது 1,40,00,000. எனக்கு நம்ப முடியாம இருக்கு. என்னடா அவ சொல்ற ஏதோ அவ 3 தரம் வீட்டை விட்டு போயிருக்கிறா சாகுறேன். பிறகு அப்ப குடும்பம் போய் பிடிச்சு கொண்டு வந்து விசாரிச்சு இப்ப அவர்கள் நான் சொன்னேன் சாகுறதை விட என்ன காட்டி கொடுக்குற பிரச்சனை இல்லை. இன்றைக்கு வடமாகாணத்துல அதிகளவான பெண்கள் தூக்கு போடுறாங்க. அதன் பின்னணியும் இதுதான். வட்டி என்றதை விட பிளாக்மெயில் வட்டி கொடுத்துட்டு ஆபாச தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. பாலியல் தேவைக்கு பயன்படுத்துறாங்க. அதை விட உணர்வு சார்ந்த ஏதோ வேலைக்கு விழுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட விழுத்தி போதை கடுமையாக்குறது பெண்களை பிறகு அவர்களை வியாபார பொருளா பயன்படுத்துறது வடமாதம் நடக்குது. அதை நான் ஏன் இதை வெளிப்படையா சொல்றேன்டா இதை தெரிஞ்சிருக்கணும். தாதப்பன் பிள்ளை பெற்றோர் தான் ஏதாவது ஒரு பிள்ளை அசமந்த போக்கு செய்ய அவளை பேசக்கூடாது. கூப்பிட்டு அவ பிள்ளை தானே இந்த உலகத்துல பிள்ளை ஏதோ வெளியில மீறி அப்ப அதுகள்ல அன்பாக இதை அப்பளா விட்டு இருந்தா சரி ஓகே இன்னும் அம்மா சொல்லு இல்லாதையும் சொல்லு தகவல் எடுத்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. உங்களுக்கு போலீஸ்ல நம்பிக்கை இல்லாட்டா எங்கள்கிட்ட வாங்க வெகு விரைவில் நான் ஒரு தொடர் விளக்கம் ஒன்று அறிமுகப்படுத்துவேன். இது ஒரு பொதுமான தொடர் ஒன்று நீங்க அதுக்கு தகவல் தரலாம். அதை நாங்கள் உங்களுக்கு தரப்படுத்திட்டு நீதிமன்ற போலீஸ்க்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அனுப்புறதுக்கான அதுங்க அரசாங்கம் செய்வதை தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து நேர்மையாக செய்கிறது. ஏனென்றால் அதுதான் நாங்கள் 30ஆம் தேதியான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு வேலை திட்டம் 30ஆம் தேதி ஜனாதிபதி ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பலர் போதை கடுமையா இருக்கிறார்.
ஒரு தொகை தொகை என்றீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு அப்ப ஏனென்றா வேல் போதைக்கு அடிமையானவர்களை கூட நாங்கள் பிள்ளையாக நினைக்கவில்லை இந்த அரசாங்கம். ஏனென்றா அவர்களை வேலைக்கு வெளுத்தி பெண்கள் எல்லாருமே ஆண்கள் இல்ல பல இளைஞர்கள் பாடசாலை. அப்ப நாங்கள் அவர்களை இந்த சமுதாயத்துடன் இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. நானும் இப்ப போதைக்கு ஏதோ வகையில திணிக்கப்பட்டு அடிமையாயிருந்தா நான் எவ்வளவுதான் நீங்க அட்வைஸ் சொன்னாலும் இந்த உடம்பு விடா அவர் நோய். நீங்கள் ஒரு என்ன பிஹெச்க்கு உங்களுக்கு தெரியும் ஒரு தூண்டல் மண் தூண்டல். அப்ப அந்த டைம் இல்லையன்றோன்னு எனக்கு குட்டிக்காம இல்ல உடம்பு நோகும். அப்ப அவன் அதை நாடும். அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நிறைய பணம் படைத்தவர்கள் என்றதுல பணம் மாபியாக்கள் ஒரு கட்ட கேங்ஸர் இந்த கணக்கு நாங்கள் கேங்ஸர் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பல உருவாயிருக்கு. கொஞ்ச காலம் போயிட்டா துப்பாக்கி லட்சம் உருவாயிருக்கு. இன்றைய துப்பாக்கி கூட விடுபடுது. அப்ப இங்க என்னடா இப்ப துப்பாக்கி தூக்கினா அப்புறம் அங்கே தென்பகுதியில் கொழுந்தடிச்சு ஈரான வந்து எல்லாரையும் பிடிச்சு போட்டு விட்றாங்க. பயங்கரவாத தெரிஞ்சது துப்பாக்கி தூக்காம இருக்கணும். ஆனா இன்றைக்கு அங்க நடக்குது. இன்றைக்கு பார்த்தா இங்க இருக்குது நல்ல விடயங்களை பாராட்டணும். உண்மையா உங்களோட அரசாங்கம் வந்து டைரக்டா இப்ப வடக்கிலேயே இதை வேலையை செய்ய வலிக்கிட்டு இருந்தா இதே ஒரு இனவாதமாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனா நீங்க நல்ல ஒரு விஷயம் செய்தீங்க. இந்த நெட்வொர்க்ல துணிஞ்சு கை வச்சு தெற்கில் இருக்கிற அதே நெட்வொர்க்கை கொண்டு வந்து வடக்கில் அந்த அவைய நூலை பிடிச்சு அதை அப்படியே அழிக்கிறக்குரிய நடவடிக்கைகளை செய்யறது வந்து எல்லாரும் இப்ப வரவேற்கணும். இதுவே முதல் இனிஷியலா இங்க தொடங்கி இருந்தீங்களா பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்றேனே, இனவாதமாக பயன்படுத்தி அவர்களை பாதுகாக்கிறவையில தான் ஒரு சிலர். ஏன்னா தெரியும் பிள்ளையான கைது செய்த மூட்டம் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தில் பிள்ளையான கைது செய்து வச்சிருக்கிறீர்கள் என்று எங்க தமிழ் அரசியல்வாதிகளை கூறினார்கள். எங்க தமிழர்களை தான் பயங்கரவாத தடை இல்ல. ஏனென்றால் மூல காரணமாக ஒரு ஆள் தெரிகிறார் என்றால் அவரை தூக்கித்தான் மிச்சம் எல்லாத்தையும் கொழுவி பிடிக்கணும். பிள்ளையான் பிடிபட்டபடியா தான் இன்றைக்கு பிள்ளையான சூழல் இருந்த உழவர் கைது செய்யப்பட்டிருக்கிறான். அப்ப கைது செய்யப்பட்டிருக்க நெட்வொர்க்கை வேலை வச்சு இயக்கினா. அப்ப இவர் தான் கைது செய்த ஆதாரம் இல்லாம இவர் தான் மூலக. நீங்கள்லாம் கத்தி எடுத்து வாழை வெட்ட கொடுக்குறீங்க. வெட்டினா விட்டுட்டு உங்களை பிடிச்சா என்னென்று தகவல் எடுக்கலாம். அப்ப அவன் தப்பி ஓடிடுவான் அல்லது சுட்டு கொண்டுவான். அப்ப நாங்கள் இங்கே இருந்து பிடிச்சு அப்படியே விலையில அப்படி எல்லாம் அம்பட போய் நம்ம தெரியுதுதான் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கிறத பார்த்து அவரெல்லாம் கெளிச்சு போயிருக்கிறான். இதுல சில நேரம் ஒரு சில தமிழர் செல்வதற்கு அம்பட கூடமோ இருக்காது. அப்படியா காலத்துல விசாரணையில அறிஞ்சு வச்சிருக்காங்க. மெலிஞ்சா சந்தைக்கு வேற பண்ணுவார்கள். உங்களுடைய அரசாங்கத்துல இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியா நிழல் அரசாங்கம் உண்மையிலேயே முற்றாக அளிக்கப்படுமா? மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதற்கு எதிராக ஆதரவு கொடுப்போமானால் அதுக்கான வேலை திட்டத்தை 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். இந்த 3 வருடங்களுக்குள் முற்று முழுதாக இந்த இலங்கையில் இருந்து போதைப் பொருளுக்கு எதிரான வேலை திட்டத்தை தொடங்கி இந்த நாட்டில் இந்த போதைப் பொருளை முற்றாக ஒழித்து போதைக்கு அடிமையானவர்களையும் இந்த சமூகத்துடன் இணைப்பதற்கான நடவடிக்கையை ஆரம்பிக்கிறோம். அதற்கான சீர்திருத்தப்பள்ளி வடமாநிலத்தில் வைப்போம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் போதைக்கு அடிமையானவர்கள் கூட போதைப் பொருள் இல்லாகும் போது சாகுற நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு கிட்டடியில் இடிஞ்சு செத்த ஒன்று கதை வந்தது. அப்ப நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களை சமூகத்துடன் இணைக்க வேண்டிய. அதைத்தான் ஒரு கேள்வியாக கேட்கிறேன் கௌரவ உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களை. என்னென்றால் இலங்கையில புனர்வாழ்வு மையங்கள் என்று சொல்லி மிக 4 தான் பெருசா இருக்குது. 4 நான் சொல்ற சரியா இருந்தா 4 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டியில இருக்குது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல கூட குருந்தமண்டு ஒரு சிறிய அமைப்பு இருந்தது. இப்ப பார்த்தா சமூகத்துல ஒரு பெரிய கிரவுட், ஒரு பெரிய சிறைச்சாலை மாதிரி இது ஒரு பெரிய குரூப். இதுக்கு தேவையான ட்ரெயின் பண்ணின டாக்டர்ஸ். இப்ப அண்மையில பார்த்தேன் சில டாக்டர்ஸ் நீங்கள் அதுக்கு நினைச்சிருக்கிறீங்களா அந்த வேலை திட்டத்துக்கு? இது வெற்றிகரமாக செயற்படுத்தப்படைக்க சமூகத்துல கட்டாயம் ஒரு ஆதரவு வரும். எத்தனையோ பேர் இதுக்குள்ள அடிமையாகி எத்தனையோ பெண்களே துணிஞ்சு சொல்லுவாங்களே எங்களோட கணவரும் இதுக்கு இதான் இருக்காருன்னு சொல்லி. அடுத்த விஷயம், இது வந்து ஒரு தண்டனை கூடம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி. இது ஒரு புனர்வாழ்வு மையம். அவர்களை நோமல் வாழ்க்கைக்கு நினைச்சு போட்டு விடுறது. சாப்பாட்டு பெற்றன்ல இருந்து அவர்களை குடியை எவ்வாறு மறக்க பண்றதுன்னு. இது உண்மையிலே இவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும். அதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். வடமாநிலத்தில் நிறுவனத்துக்கு நிதி ஒதுக்கி அதை சிறந்த மையம் நடந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக அது 30ஆம் தேதி பிறகு தடுக்கிறது. இந்த உணவு இந்த வலையமைப்பு சங்கிலியை உடைத்து கொண்டு வருகிறோம். முன்னைய காலத்துல பாடசாலை பேக்கில் தான் போய் செக் பண்ணினார்கள். ஏதோ முந்தைய அரசாங்கம் எங்களோட அரசாங்கம் பாடசாலை பேக்கில செக் பண்ணல கை வச்சு அப்படி எல்லாமே அடிச்சு கொண்டு வர்றோம். ஏதோ ஒன்று பிடிக்க போய் எல்லாமே சிக்கிப்பட்டு கொண்டிருக்குது. அது இந்த பாதாள உலக குழுவை இயக்கியது 100% அரசியல்வாதிகள் தான். அது எங்கட தமிழ் அரசியல்வாதிகளும் தான் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் எல்லா பக்கத்தாலேயுமே. அவர்கள் அதுக்கு எதிராக அந்த நேரம் கதைக்க இல்லை.
இல்ல அது ஒரு கவலையான விஷயம். அந்த நேரம் உங்களை நீங்கள் கதைக்கிற மாதிரி, இந்த அரசாங்கம் கதைக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு குரல் கொடுத்திருக்கலாம். அப்படி குரல் கொடுத்ததை விட இப்ப கூட என்பிபியை எவ்வாறு விழுத்துவது, என்பிபியை வடமாநிலத்திலிருந்து ஒதுக்கி விடுவது, என்பிபியின் செயற்பாட்டை இல்லாமல் அளிப்பதுதான் அவர்களின் இலக்கு. அவர்களை மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கல, மக்களுக்கு நல்லதை பெற்றுவிட. இரண்டாவது எல்லாம் குடும்பத்தில் சொகுசாக இருக்கணும். யாருக்கும் ஒரு பெரிய பணக்காரராக இருக்க மாதிரி இல்லை, ஒரு சாப்பாடு கடை போட்டு ஒரு தொழில் கொடுத்துருக்கணுமா? அது சரி. உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அவர்களது வீடுகளை கூட சிங்களவர்கள் கட்ட கொடுப்பேன் இங்கே. அப்ப இது போலி தேசியம். அன்று இந்த விடுதலை புலிகள் போராடும் போது கூட இந்தியா தடை செய்த போது அவர்களது அப்பாக்கள் அதை பற்றி எழுது பார்க்கல, ஊடகத்தில் வந்திருக்குது. அப்படிப்பட்டவர்கள் அன்று தாங்கள் பெரிய தேசியவாதிகள் நினைவு நாள்களை செய்வதாக போலி தேசியம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கவலைப்பட்டேன். திலீபன் அண்ணாவின் நினைவினால் தூயடியில் நான் வந்துட்டு இந்த நண்பனை சொல்றேன், பாண்டா திரும்பி போய்க்க. நான் போக விரும்பவே இல்லை. இரண்டாவது அரசியலாக பயன்படுத்துறாங்க. நான் வெளியில இருந்து கும்பிட்டுட்டு போவோம். நாங்கள் மரியாதை இருக்கின்றன. ஏனென்றா உயிரிழந்தவர்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்ற கனவுடன் தான் உயிரிழந்திருக்க. அந்த கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் திட்டமான நம்பிக்கை இருக்கு. அதுதான் இலக்கு. உலகம் எங்கேயோ முன்னேறி நாங்கள் இனவாதத்துக்கு இருக்கிறோம். இப்ப திரும்பவும் எப்படி இனவாதம் தூங்குறோன்றதுதான் மைந்தக்கும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கு தேவை. என்னோட இனவாதம் இருந்தா தான் அவங்க வாழலாம். இந்த வேலையில செய்யப்படினோம். அந்த திலீவன் நினைவினால ஒரு போதைப் பொருளுக்கு உடந்தையானவர் குந்தி பிடிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப எனக்கு கவலையா இருந்தது. சத்தியமா எங்க அம்மா சத்தியமா கவலையா இருக்கு. இல்ல எவ்வளவு கவலையா இருக்கு சொல்லுவாங்க. எதை வச்சு கொண்டு சொல்றீங்க? போதை பொருள் உடந்தையா உங்களுக்கு உங்களோட பிள்ளை போதைக்கு அடிமையா இருந்தா எப்படி இருப்பீங்க? காட்டி கொடு, பொலிசில காட்டி கொடு, நீ எல்லாம் சீர்த பள்ளிக்கு கொண்டே கொடுங்கன்னு ஒப்படைக்கணும். அப்ப அவர் 4 பேரை வெட்டிங் செய்து வச்சுக்கொண்டு அவர்கிட்ட வீட்டை வந்து போறன்றது இப்படியான இது. அப்ப உடந்து தானே. அப்ப தெரிஞ்சு கொண்டுதான் இது என்னண்டு அவர் வேட்பாளராக வந்தா நினைக்கிறேன். லோயர் முதல் வாதாடி அது கூட வேட்பாளராக போட்டு பணத்துக்காக போட்டாரோ தெரியாது. எவ்வளவு பேர் நல்லாக்கள் இருக்கத்தக்கத நேரம் அவர்கிட்ட யோசிச்சு பாருங்க. 20 லட்சம் பொலிசுக்கு கொடுக்கறது உடந்தையா இருந்தேன்டா அரசியலுக்காண்டி எவ்வளவு கொடுத்துருப்பார். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த துண்டு பிரசுரம் அடிக்கிறதுக்கு இவர்களுக்கு இவ்வளவுக்கு பணம் கிடைச்சுன்றது என்பிபி நோட்டீஸ் காணல. எங்களோட வேட்பாளர்கள் ஒருத்தர் ஐயோ எங்களுக்கு நோட்டீஸ் இல்லை, எங்களுக்கு வேற இல்லையா அழுதவங்க. உங்களுக்கு தெரியும் என்பிபி இந்த உள்ராட்சி சபை தேர்தல் மட்டும் நோட்டீஸ் அடிபட்டதா? குறைவு, சரியான குறைவு. நாங்கள் அடிச்ச ஒரு ஏரியா சாவச்சேரி கொடுத்தது ஏதோ 600 நோட்டீஸுக்குள்ளதான். அதை பிரிச்சு கொடுக்க காணாது. ஒரு ஆளுக்கு 10 15 கொண்டு போக என்னது இது தும்மம் காண வேண்டாம். அப்ப அவங்களை தோத்ததுக்கு காரணம் சொல்லி இப்படியான இதுகள்லாம் செயற்பாடு தெளிவுபடுத்தல. என்றா 90% சில ஆட்கள் தாங்களாக அடிச்சிருக்கணும். ஒரு கொஞ்சம் தான். அதுல உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி சபை தேர்தலில் பெரிய அளவில் நோட்டீஸ் அடிக்க விடல. மற்ற நோட்டீஸ் அடிக்க வேண்டாம்னு சொன்னது கட்சியால் துண்டு பிரசன் தான் அடிச்சு கொடுத்தா துண்டு பிரசனும் குறைவு அவங்களுக்கு காணாது. அப்ப உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட அளவு தான் போயிருக்குது. அப்ப இந்த நோட்டீஸ் அதுகளுக்கு பின்னால உள்ள பணப்பழக்கம் அதுகளுக்கு பின்னாலேயும் போதை என்ற ஒரு சாம்ராஜ்யம் இருக்குன்னு சொல்றீங்க. நேரடியாக கேட்கிறேன், இந்த ஒரு ரிஸ்கான விஷயத்துக்கு நீங்க கை வச்சிருக்கிறீங்க. பயங்கர ரிஸ்க். அதாவது இதால உள்ளுக்கும் பிரச்சனை வரும், வெளியிலையும் பிரச்சனை வரும். ஏனெண்டா இந்த போதைப் பொருட்கள் பெரும்பாலான உற்பத்தி செய்யப்படுறது சில நாடுகள்ல இருந்தால் வருது. அப்ப கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு உள்ளுக்கும் இப்ப எதிரிகள் கூட, வெளியிலையும் எதிரிகள் கூட. நீங்கள் இந்த சேலஞ்சை எப்படி வெற்றி கொள்ள போறீங்க? எங்களுக்கு தெரியும் இந்த சேலஞ்சை மக்களுடன் இணைந்துதான் வெற்றி கொள்ள முடியும். அது மக்கள் அனைவரும் என்பிப்புடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும் எல்லோரும் 5 ஆண்டுகள் எல்லாரும் ஒருமித்து பயணிப்போம். எங்கட அமைப்பு தேசிய மக்கள் சக்தி ஆன அமைப்பானது, நாங்க சொல்றேனே தேசிய மக்கள் சிங்கள கட்சியும் இல்லை, தமிழ் கட்சியும் இல்லை, முஸ்லீம் கட்சியும் இல்லை, மனிதநேயம் கொன்ற அமைப்பு. அந்த மனிதநேயம் கொன்ற அமைப்புக்கு படித்த புத்திஜீவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அமைப்பு கூடாக அந்த அமைப்பை பலப்படுத்தி கொண்டு அது கூடாக அந்த உரிமைகளை பெறுவதற்கான நடவடிக்கையை எடுக்க முடியும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில் இன்று நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் உண்மையாகவே நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னால கூட நான் யோசிக்க இல்லை. ஆனா அவருக்கு ஒரு புத்திஜீவிகள் கருத்துக்கள் சொல்றார்களோ தெரியல. அவரால் கூட அவருக்கு ஒரு இடத்துல எங்களுக்கு சொல்லிருக்க இந்த இலக்கியத்துறை, நாங்கள் சொல்ற மீனவற்ற பிரச்சனை இருக்குது, விவசாயின்ற பிரச்சனையை தாங்க இருக்கிறோம், அல்லது வேலை இல்லை சம்பள பிரச்சனை. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இலக்கியத்துறை பிரச்சனையை பற்றி எவரும் கதைப்பதில்லை. இலக்கிய படைப்பு அழிந்திருக்கிறது.
அப்போ அத்தை நான் ஒரு அதை ஒரு உத்வேகமாக அதை சிந்தித்து தமிழ் பகுதியில் இலக்கியத்தை படைப்பை வளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன் சிந்தித்தது நிமித்தமாக நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர் ஒருவர் இலங்கையில் இப்படி ஒரு நாள் சிந்திக்க மாட்டார். ஏனென்றால் இலக்கியத்துல வடமானத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தை வளப்படுத்துவோமான தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிற புத்தகங்கள் இந்தியாவுக்கு செல்லுமான நாவல்கள், சிறுகதைகள், இசை. அப்ப இன்றைக்கு தெரியும், எங்கட பாராளுமன்றத்துல தைப்பொங்கல் கொண்டாடி இருக்கிறோம் வரலாற்றுலயே. அதை விட இது நவராத்திரி நான் கொண்டாடி இருக்கிறோம். ஒரே ஒரு கதை நவராத்திரி நான் கொண்டாடி இருக்கிறோம். அதுவும் அந்த ஜேவிபி பலமாக ஜேவிபி அங்க பார்லமெண்டத்தில் இருக்கும்போதுதான் ஒரு கட்டத்துல ஒரு 40 இருக்கும்போதுதான் நவராத்திரி எங்களால் சந்திரசேகரன் தோழர் அவர்களால் கொண்டாடப்பட்டது. அப்ப அதுக்கு பிறகு கொண்டாடு. அப்ப இன்றைக்கு பார்லமெண்டத்துல தமிழ் கலாச்சாரப்படி தமிழ் டான்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அங்கே இருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர்கள், எங்களை பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அந்த தமிழ் உடையில கலாச்சாரம் செல்வி அடிக்கிற வேலை கூப்பிட்டு டான்ஸ் நான் பார்க்க சந்தோஷப்பட்டேன். வடிவாரு நைஸ் நைஸ், அங்க வேலை செய்யறாங்க நைஸ். அந்த இப்ப வந்து இன்றைக்கு போலீஸ்லயும் கூட தமிழ் டான்ஸ் வீடியோல பாத்துருப்பீங்க, நியூஸ்ல வந்துருங்க. பாக்க உங்களுக்கு ஒரு இப்ப அந்த தமிழ டான்ஸ பாக்க சந்தோஷம் இருக்குது. அதனால இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எல்லாருடைய கலாச்சாரங்களையும் பேணி பாதுகாக்க அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு எதிர்வரும் மாதத்துல சார் எங்களுடைய அந்த சர்வதேச கலாச்சார விழாண்டு புதிய ஒரு என்னென்று சொல்றது எங்கட நிகழ்வு தைப்பொங்கல் நிகழ்வாக எங்கட நிகழ்வுகள் தைப்பொங்கல் இருக்குது ஒருத்தர் தனித்தனி கூட. அதனால இலங்கைக்கான ஒரு கலை கலாச்சாரத்துக்கான நிகழ்வாக ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இது என்ன திருவிழா என்றது போல 3 நாள் செய்ய போயினோம். அது ஒரு நாங்கள் தீபாவளியை கொண்டாடுவது போல, வருஷத்தை கொண்டாடுவது போல இலங்கை அனைவருடைய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும். அதை செய்யும் போது எங்களுக்கு தெரியும் எதிர்வரும் காலத்துல வெளிநாட்டிலேருந்து கூட அதை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஏனெண்டா ஒரு சிந்தனை அப்ப யோசிச்சு பாருங்க, ஜனாதிபதி அவர்கள் கூட சிந்திக்கிறாரு. உண்மை அணுவணுவா சிந்திச்சது அவருக்கு. நானுங்க முகத்தை பாக்கிக்கிறது நித்திரை கொள்றதே குறைவா இருந்தது. இல்ல நான் அதான் கிட்டடியில அவதானிச்ச மாட்டில வாக்கிங் எல்லாம் போறேன். நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட அக்கா அவரால் சொல்லி இருப்பா, அவர் தேர்தல் காலத்துல எல்லாம் இந்த பஜ்ரூக தான் படுக்கிறேன்னு சொல்லி திங்க் பண்றது என்னன்னு சொல்லுங்க. அவர் கூடுதலாக வாகனத்தெல்லாம் பயணிச்சு தேர்தலில் ஒரே போட்டான். இந்த ஓட்டம் நோய் வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறது, விளையாட்டு. எங்கட ஒரு நாள் கட்சிக்காரியத்தை நிற்பார் வந்து பின்னர் நின்றா வருவாங்க. சாதாரணம் அங்க போலீஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. செக் பண்ணி எங்க நாங்க வைக்கலாம், செக் பண்ண மாட்டோம். வேற யார்டா எங்கடா வீடு மாதிரி போவோம், தண்டை வாட்டுக்கு மீற விளையாடிட்டு வருவார். எல்லாமே கலந்து அவர் ஆட்டிடியூட் உடாம்பு எல்லாரையும் அவர் ரெண்டாவது இடத்துல பார்லமெண்ட் ஸ்பீச் பண்ணிக்க சொன்னார். என்னோட உயிரை லேசாக எடுத்து முந்தி மைந்தடு நீங்க கோத்தபாய நினைச்சீங்க, பழைய யுகம் முடிஞ்சுது, கிட்டத்தட்ட யுகம் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பாதுகாக்கிறதுக்காக அவரை சூழ கட்சி தோழர்கள் இருக்கிறார். இராணுவத்தை விட கட்சி தோழர் கிட்டத்தட்ட அவருக்கு பின்னால இருக்கிறது விசுவாசிகள், சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள் இல்ல, அவரோட பின்னால நிக்கிறது எல்லாமே தெரியும். எல்லாருமே அது கட்சி தோழர்கள். இன்றைக்கு போலீஸுக்கு தெரியக்குமே அவங்கெல்லாம் எல்லாம் கொண்ட எல்லாம் பாதுகாக்கிறது எங்களுக்கு தெரியும். அன்று தோழரை பாதுகாக்கின்றார்கள் மாட்டு மக்கள். திடமான நம்பிக்கை இருக்கு. ஏனென்றா ஒரு மக்கள் முந்தைய ஜனாதிபதியை கூட இப்படி வரவேற்றதில்லை. இல்ல இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள்ல தமிழாக்கள்ல ஒரு தரம் இப்படி விரும்பப்படவில்லை. புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் லிங்க்ல இருக்கு. டயஸ்போரா தான் உண்மையா அவரை தூக்கி வச்சிருக்கிறாங்க. தானே அவர் முன்னுக்கு போய் தெரியும் மக்களை நம்புற உடனே மீட்டிங் முடிச்சுட்டு மக்கள்கிட்டே வர்றாரு. எனக்கு தெரியும் அதுல முன்னுக்கு நிக்க ஒருத்தர் அசண்டை நம்ம செய்யப்பட்ட மக்களே ஒரு கத்தியோடையோ ஏதோ வந்து குடிவட்டா இருண்டா அந்த அவரை பாதுகாக்கிறதுக்காக வருகின்ற 1000-2000 மக்களை பாதுகாப்பு கொடுப்பாரு. உண்மை, அதுதான் பாதுகாப்பு. இராணுவத்துல நிக்கிறது ஒரு கொஞ்சம். அப்ப எங்களை நான் கூடுதலா நம்புறது மலையத்திலேயே கூட நடந்து போய்க்க சாதாரணமா எங்களுக்கு தெரியும் மக்கள் விட மாட்டான் வந்துட்டேன்டாரு. மக்கள் சாதாரண பாக்கணும் தன்னவாளத்தால் வாக்கிங் போறேன். அடுத்த மாதம் வந்து இப்ப தமிழ் தேசிய உணர்வாளர்கள்ட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அடுத்த மாதம் மாவீரர் தினம் வருது. உங்களுடைய அரசாங்கம் அதை எப்படி கையாள போகுது? மாவீரர் தினத்துக்கு ஏதாவது தடை போடுவீங்களா? அல்லது நாங்கள் வந்த புதுசுல இல்ல அவர்களுக்கு தடை செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. அவர்களுக்கு நீங்க தடை செய்ய போறீங்களா? கை வச்சா இன்றைக்கு எங்க அமைச்சர் அவர்கள் திலீபன் அண்ணன் நினைவு நாள் தூக்கி போறார். ஏன் அமைச்சர் தான் பயப்படணும்?
ஐயோ 80 போர்க்கொடி தூக்கி பிரச்சனை பண்ணுவாங்க பண்ணி இவர் அமைச்சு பதவியிலேருந்து நீக்கி போடுவாங்க. எங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அதிகமான ஜனாதிபதின்றதை பார்க்க தங்கி இல்லாம இல்லை தானே. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நினைக்கிறோம், கடவுளால அனுப்பப்பட்டவர் நினைக்கிறோம். உண்மையாக ஏதோ ஏதோ வகையில மக்கள் தெரிவு செய்துட்டாங்க. தெரிவு செய்யாம விட்டு இருந்தா இந்த நாடு போதை வஸ்து விபச்சாரங்கள் எல்லாம் நிறைந்து போய் சீரழிந்து இந்த நாடு குட்டிச்சுவராகி ஏற்றத்தாழ்வான சமுதாயம் உருவாயிருங்க. உண்மையா இளங்குமரன் தோழர், நான் இந்த நிமிஷம் மட்டும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே செய்யாத விடயங்களில் கை வச்சு செய்கிறார். அவருடைய சாதகத்தை கொண்டே அவருடைய அம்மா ஹார்ட்டேக்க சொன்னதான், உன்னுடைய மகன் எதிர்காலத்தில் ஜனாதிபதி அவரோட அவக்கே சிரிப்பாக இருந்ததா. ஆனால் அவருடைய நடவடிக்கை ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட நடந்தது கேட்கணும் நினைச்சேன் நான். நீங்கள் முதலாவது ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்த நீங்கள் இங்கே வந்தால் உங்களை அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு எல்லாம் தோளில் கை போட்டு தனியாக பாதுகாப்பு இல்லாமல் ஜனாதிபதிக்கு வரக்கு முன்னம் கூட்டிக் கொண்டு போடுவாருண்டு. அவரோட நீங்கள் நிறைய நேரம் பக்கத்தில் இருந்திருக்கிறீங்க. எப்படி அவருடைய ஆட்டிடியூட் அதை கேட்குறேன். இன்றைக்கு அவருடைய ஆட்டிடியூட் ஜனாதிபதி இன்றைக்கு எப்படி முதல் இருந்தாரோ அதே மாதிரி தானே அப்படி இருக்காரு. பார்லமெண்ட் திடீரெண்டு விஜயம் செய்வார். திடீரெண்டு எல்லாருக்கும் தெரியும், சும்மா கதையில இருப்பார், வந்திருப்பார், கண்டா கையை பிடிச்சிட்டு நசுக்குவார். நல்ல எல்லாம் நோட் பண்ணுவார். பேஸ்புக் முகநூல்ல போடுற விஷயம் அவர் பார்த்துட்டு இருக்கு. தெரியும் உடனே ஏதாவது போட்டா பிள்ளையாப்பட்ட உடனே வரும். எங்களுக்கு கூட பிள்ளையாப்பட்ட ஜனாதிபதியிலேருந்து இப்படி போடுங்க, அதை மறைங்க, நான் டெல்லியில் பிரச்சனையிலையும் கூட அந்த படத்தை பப்ளிக் பண்ணி போட்டோட பிள்ளைய படத்தை உடனே முகத்தை மறைங்க கொண்டு எங்களை ஜனாதிபதி. அப்போ அவ்வளவுத்துக்கு எங்களோட கட்டமைப்பு சிறந்த முறையில் நல்ல அவதானிக்கிறது. இரண்ட ஒரு பிளவிடக்கூடாது. எங்களோட நாங்கள் புதிய ஆக்கள். அப்ப அந்த புதிய ஆக்களுக்கு ஒரு கல்வி கொடுப்பினோம். இன்றைக்கும் கூட எங்களுக்கு கல்வி வகுப்பு நடைபெறுகிறது. எங்களுக்கு தெரியும், நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எவ்வாறு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இல்லை, நாங்கள் இரவு பகலாக 12 மணி மட்டும் பார்லிமெண்ட்ல முடிஞ்ச அப்புறம் இரவு இன்ஜினியரிங் கிளாஸ்ல இருக்கும். இடையில இருக்கா குறுக்குறேன். இந்த நேரம் இது குறுக்கிட்டா தான் அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அண்மையில் லண்டனில் இருக்கிற வைத்தியர் சிவச்சந்திரன் சிவஞானம் அவர்கள் உங்களை பற்றி ஒரு ரைட்டப் எழுதியிருந்தவர் பார்த்துனீங்களா? முந்தியா நிலங்குவரன் இல்லை இப்போ என்று எழுதியிருந்தவர். இப்போ கொஞ்சம் ஜோதிச்சு கதைக்கிறார் முதல். அப்போ நானும் கேட்டேன், இவர் முதலே கொஞ்சம் அவசரப்பட்டு கதைக்கிறேன். அப்போ வேறு எங்கட வயசு படிகள் கதைப்பாங்க, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. இப்போதானே புதுசு இல்லையா, பாராளுமன்ற உறுப்பினராக பழகி வாரையில் தானே வந்துதான் பழக வேணும். ஆனால் இப்போ உங்களோட கதையில் ஒரு மெச்சூரிட்டி தெரியுதுன்னு ஒரு அங்கீகாரம். அவர் ஒரு படித்தாளனேக்க நிறைய பேர் அதை பார்ப்பினோம். அது என்ன உங்களுடைய நீங்க கற்றுக்கொண்ட அனுபவங்களா இல்லை உங்களுடைய யதார்த்தமாக ஒரு மனிதன் அவர்கள் ஒரு துறைக்கு உள்நுழையும் போது படிச்சு கொண்டு வர இல்லை. உலகத்துல மனுஷன் அப்புறந்தவன் இதுவும் தெரியாதான். நான் தச்சித்தவர் சிங்கள ஏரியால வேண்டா, சிங்களத்துல சிங்கள மொழி தான் தெரியும். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்குள்ள உன்னுடைய எப்படி இருந்தீங்களோ இப்ப கொஞ்சம் வளர்ந்து இப்போ முதல்ல ஒரு பயம் இருந்தது கொண்டாச்சு. இப்ப கொஞ்சம் சிம்பிள் வேலையும் செய்து கொண்டு செய்ய வேற புதுசாக கவர்மெண்ட் ஜாப் இதையும் செய்யறது ஒரு கடினமான இருக்கும். தொடக்கத்தில் உங்களுக்கு கடினமா இருந்தது, இப்ப இப்படி எனக்கு சிம்பிள் இந்த மாதிரி. அப்ப எல்லாமே இப்ப பயம் இல்லாம ஒரு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முந்திய கதைக்கிறது நீங்க பயந்துருப்பீங்க. இந்த அரசாங்கத்துல வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் நீங்க அரசு உத்தியோகத்திலிருந்து கூட கதைக்கக்கூடிய சமூக பிரச்சனை அதிகாரி கூப்பிட்டு நீ கதைக்கலாத அப்படின்னு விரட்டல் இருக்கும். இப்ப அந்த சுதந்திரத்தை நாங்கள் பூரணமா பெற்றுக் கொடுத்துருக்கோம். ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுதந்திரம் போயிருக்குது, அதனாலதான் தாங்கள் எல்லாரும் பிரச்சனை. நீங்க கதைக்கிட்டதான் பிரச்சனை. நான் சின்ன உதாரணம் சொல்றேன். பழையில ஒரு கேம்ப் எடுக்கிறதுக்கு நாங்க போடுறோம், இந்த 2 கேம்பை எடுக்கணும், மக்கள்கிட்ட வேண்டு வளர்க்கணும், எடுக்கிறதுக்கு போடுறான். கேந்திரமா சொல்றாரு, நீங்கள் எல்லாம் தானே எடுக்கணும். டிசிசில போட்டு சில மக்கள் கேட்கறாங்க இந்த இடத்துல கேம்ப் போடணும் ஏன்னா. அப்ப நாங்க வந்து டிசில வந்து பிரேரிங்க உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, இந்த இடத்துல தேவை கேம்ப். அப்படியே அதை டிஎஸ்எல் அவரோட ஒதுக்கி தருவாரு. இல்ல கேம்ப் போட்டு சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், செய்யத்தான் பண்ண முடியும். கடவுள்கள் இந்த மண்கடத்துல இன்றைக்கு நடந்து இருக்குது போதை பொருள். அப்ப இங்கேயும் பாதுகாக்கிறது, கடலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று தெரிவு செய்து சிறந்த ரேடர் ஒன்று ரூபா போறோம். இந்த கடல் வளத்தை பாதுகாக்கத்தானே வேணும். இன்னைக்கு 10 மணி மீன்பிடி போதை இடம் ஒதுக்கி பலாளியில ஒரு இடத்துல பொதுவான இடத்துல போட போறோம். அப்ப எல்லாமே கண்காணி எங்கட கடல்ல பாதுகாக்கணும். நிலப்படத்தை மாதிரி விட்டு கடல் வளம் இருக்கு மக்களே. அதான் நல்ல ஒரு விஷயம். அதை வந்து சும்மா கண்டுடப்பில்லை, ராடர் கூட்டுறதுல விளங்கணும். கடல் வளம் பாதுகாக்கப்படுதோ அல்லது பொருள் வாரதை பாக்குறது. அப்ப அந்த வகையில அந்த கடல் வளத்தை பாதுகாத்து மக்களுக்கு கொடுப்பதான் கிடையாது. எந்த வகையிலையும் மக்களுக்கு துரோகம் இல்லாத செயற்பாடு செய்வோம். ஏனென்றால் எங்களுக்கு எனக்கு தெரியும்,
வடமாகாணத்துல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போனா சரி ஒரு புலம்பெயர் தேசம் வந்து என்னட்ட கேட்டது பல பிரதேசத்துல 1000 ஏக்கருக்கு நான் மாங்கண்டு வைக்கணும் ஒரு கொம்பனி ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் கொம்பனி அவர் ஏற்கனவே தொடர்பு செய்து கொண்டு 1000 ஏக்கர் காணி ஆனா 1000 ஏக்கர் காணி கொடுக்கிறார் 1000 ஏக்கருக்கு எங்க போறது இதுக்கு கொடுக்கல அரசாணி உங்களுக்கு மேக்சிமம் 100 ஏக்கர் கொடுக்கலாம் 100 ஏக்கர் கொடுத்தா அவர் மாங்கண்டு ஏற்றுமதி ஏன்டா பல பிரதேசத்துல கவர்மெண்ட் காணிகள் இருக்குது ஆனா அதுல எல்லாம் கணவர் வெளிப்படுத்துறது முடிச்சு கல்லூரி முடிச்சு வச்சிருக்கிறேன் எல்லாம் நடந்திருக்கு சரியா முந்தைய சர்வாதேச எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சுது டக்ளஸ் முந்தி அதை கொடுக்காட்டா ஆபீஸ்ல போட்டு அடிப்பேறாம் அதிகாரிகளுக்கு அடிச்சும் இருக்கிற அப்படியான செயல்பாடு அதிகாரி இப்ப வந்து அரசு அதிகாரிகள சுய பிள்ளையா விட்டா அடிக்கிற மாதிரி தான் பேச்சு அரசாங்கத்தில் இன்னொரு விஷயம் பாராட்ட வேணும் என்னண்டா இப்போ ஊடகத்தின் வேலை வந்து தனியாக கேள்வி கேட்டுட்டு போறது இல்லை நல்லதுன்னு சொல்லணும் கூடாதுன்னு சொல்லணும் கூடாதுன்னு எந்த ஒரு பிள்ளையான ஆளுக்கும் நீங்கள் உங்களோட கட்சியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதில்ல அடுத்தது அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றுக்கும் பாவிக்க போகிறதில்லை ஈவன் நான் அந்த ஏடிஎம் கார்டுக்கு கூட கவர்னர் அவர்கள் நேரடியாக போலீஸாருக்கு உத்தரவு போட்டு அந்த மாதிரி செய்தது எந்த அரசியல் விரட்டுகளோ அதுகளோ ஈவன் எந்த பிரச்சனைக்கும் அந்த மாற்றம் அதாவது அரசியல் திணிப்பு இல்லாத ஒரு அரசியல் கலாச்சாரம் அரசு இப்போ இயந்திரத்தை லேசா ரன் பண்ண விடுறது அது யார் உங்களுடைய கட்சியின் அது ஒரு தீர்மானமா இல்லை எங்கட கொள்கையிலேயே இருக்குது எங்களுக்கு தெரியும் மக்கள் அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க மக்கள் அந்த அதிகாரத்தை இந்த அரசு அதிகாரிகளை முந்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரச கட்டமைப்பு தன்வசப்படுத்தி வச்சிருந்தது தங்கள் சுயநலத்துக்கு அதனால ஒரு சில அரசு அதிகாரிகளும் அடிமையாந்த முந்தி சொல்லுவார் அமைச்சர்கள் முந்தி டிசிசி கோஆர்டினேட்டர் அமைச்சர் டாக்டர் சிவன் கோல் பண்ணா ஒளிம்பி 2 தான் கதப்பினமா அவர் இல்லாட்டாலும் கதிரையை விட்டா அவர் கோல் பண்றாட்டா அவர்கிட்ட நம்பர் விட்டா ஒளிம்பிட்டு தான் கதைக்கணும் அதுல 2 இரண்டா ஒளிம்பிட்டு கதைக்கணும் இரண்டா பக்கத்துல இருக்க போட்டு கொடுத்து விட்டுறாரு ஒளிம்பினி காட்டா சரி போனுக்கே ஒளிம்பி 2 வரலாறு இருக்கு இன்றைக்கு எங்கிற அமைச்சர் அவர்கள் வரைக்க கூட அப்படி ஒளிம்பி சில நேரங்களில் ஒரு அரசியல் கலாச்சாரங்கள் ஒரு சிலர் அப்படி செய்திருந்தாலும் உடனடியாக அதை எங்களை முகப்பத்திலிருந்து நீக்கிற நடவடிக்கை எங்களை கட்சி நடவடிக்கை எடுக்கிறோம் எங்களுக்கு சொல்லியிருக்கு அரசு அதிகாரிகளை சுயமாக இயங்க விட்டார் ஆனால் அரச அதிகாரிகள் அந்த ஆணவம் கொண்டு சொல்லி சொன்னாரு யாழ்ப்பாணத்துல ஒரு வந்தவட்டம் போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ண விட்டம் இது பாஸ்போர்ட் ஆபீஸ் ஓபன் பண்ண விட்டம் கூட வடிவா தெளிவாச்சுட்டு உங்களோட கையெழுத்த ஒன்றும் மக்களுக்கான கையெழுத்தாக இருந்தால் நாங்கள் பாதுகாப்போம் அதே சட்டத்துக்கு விரோதமான அந்த வகையில ஒரு சில அதிகாரிகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போற நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்குது நான் நேர்மையா நேராக இருப்பேன் போய் நேராக சொல்லுவேன் 2-3 தடவை உண்மையாவே எனக்கு தெரியும் சாவச்சில்ல எனக்கு பருத்தத்துறையில தெரியும் ஒரு டாக்டர் உண்மையாவே அவர் இங்க வரவும் இல்லை டாக்டர் வரையில முதல் ஃபார்மஸ் தான் எல்லாம் கையெழுத்து வச்சுச்சுன்னா அவர் முன்னே அரசாங்கம் பழிவாங்கப்பட்டு பிறகு திருப்பி வேலைக்குள் வாங்குற வருகிறேன் அது எனக்கே என்ன நடந்தே தெரியாது தெரியாது ஆனா ஏதோ கட்டமைப்புடா வந்துட்டு அவரை பருத்துறைக்கு போடினோம் பருத்துறையில அவர் குறைஞ்ச விலையில சேவை செய்கிறேன் அங்க இருக்க 2 கார்டர் இருக்குது அப்ப என்ன நடக்குண்டா அவற்றோட இப்ப குறையுதாண்டு இவரை திருப்பி அதிகாரிகளை பயன்படுத்தி வேற இடத்துக்கு மாத்தினான் நடந்திருக்குது அப்ப அப்படி நான் பயம் இல்லை நீ அது அப்ப அங்க மக்கள் வந்து முறையிடுறாங்க அந்த டாக்டருக்கு அந்த டாக்டருக்கு வந்த டாக்டர் நல்லன்றார் ஆனா இந்த டாக்டருக்கு பக்கத்துல கிளினிக்கும் இருக்கான் விஷயம் தானே ஒரு இடத்துக்கு பக்கத்துல கிளினிக்கே வச்சு கொண்டு இருக்க முடியுமன்றது இதுக்கு அரசு கட்டமைப்பு சொந்த மேல் அதிகாரி சொந்தம் கண்டிப்பா எண்ணி சொல்றேனே அரசு அதிகாரிகள் நேர்மையா வேலை செய்யும் அதான் அப்ப இப்படி பழிவாங்கல் நடக்குது என்னன்னா உங்களுக்கு இப்படி செய்கிறதாலே உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நீங்க நேர்மையாச்சு இப்படி வேணுடா மக்களுக்கு துரோகம் இல்லாமல் சேவை செய்வீங்கடா மக்கள் உங்களை பாதுகாப்பாங்க அந்த வகையில தான் பருத்துற மக்கள் அவர் கொஞ்ச காலத்திலேயே இருக்கிறது பருத்துற மக்கள் அவரை பாதுகாக்க நினைக்குது இப்ப அப்ப இது ஆளுநர் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டிய விஷயம் நான் சொல்லி இருக்கிறேன் அப்ப ஒரு ஆளுக்கு உங்களோட நீங்க வேற இடத்துல கிளினிக்க வச்சிருங்க பிரச்சனை தூரம் நீங்க வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல கிளினிக்க வச்சிருக்கா அது ஹஸ்பண்ட் என்றாலும் பிள்ளைதான் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஒன்றுதானே இதான் நீங்கள் வந்து வேற இடத்துல போய் சாவச்சில்ல வேலை செய்யணும் இது வந்து மக்களுக்கு அந்த கிளினிக் வச்சிருக்கா பிரச்சனை இல்லையா ஓகே மக்களுக்கு பிரச்சனை இவா கூட காசுக்கு முதல் வெளியில போய் பண்றேன் அப்படியான விஷயம் யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த இது பிள்ளை என்றா பிள்ளைதான் இந்த அரசாங்கத்தில் நான் இந்த படாதுதான்
யாருக்கும் உடந்தையா இருக்க மாட்டேன், இவர் எனக்கு வேலை செய்திருந்தாலும் இந்த சொந்தம் வேலை செய்திருந்தான் பிள்ளை என்ன பிள்ளைதான் என்ன சொல்லுங்க அவன். ஏன் நீ அப்படி பயணம் செய்வோமா இருந்தா இந்த நாட்டை மீட்டெடுக்கிறார். நெட்டுக்கு ஒரு கவலை இருந்தது, படித்தாக்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. இதுவரை காலம் காசு தான் மரியாதை இருந்தது. அதால் அரசு அதிகாரிகளுக்கு பெரிய திணைக்களத்தில் இருக்கிறார்களுக்கு மரியாதை இல்லை, படித்தவனுக்கு மரியாதை இல்லை. காரணம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன காரணங்களும் இருக்குது. பெரிய பெரிய ஆக்கள் மாதிரி பந்தாவா தெரிஞ்சு அவங்கள தான் மதிக்கிறாங்க இந்த நாட்டில். உங்களுடைய அரசாங்கத்தில் கல்வியலாளர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் திருப்ப கிடைக்குமா? கண்டிப்பாக படித்த புத்திஜீவிகளுக்கான அங்கீகாரம் நமது அரசாங்கத்தில் படிப்படியாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் பலப்படுத்துவோம். ஏனென்றால் தெரியும், போதைப்பொருள் உழைச்சவர்கள் கூட பல கோடிக்கணக்கில் காசு வச்சுக்கொண்டு பேங்க்ல போன மேனேஜர் ஒழுங்குவார். ஆனா அடிதாடி இன்றைக்கு இதை நான் தெளிவா சொல்லணும். அப்ப எங்களுக்கு இந்த சட்டவிரோதமான தொழில் செய்தார்கள் இல்லாட்ட சொத்துகளும் அதால உணவை பாதிக்கப்பட்டிருக்கேன். தென்மராட்சியில் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன்னா உண்மையோ தெரியாது, நேற்று கேள்விப்பட்டேன். பெரிய பெரிய முதலீடுகளை செய்து கொண்டு வர இருக்கிறார்கள், முதலீடுகளை செய்தார்கள், அதை விற்கிற பிளான்ல இருக்கணுமா? அதாவது அது இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பிரச்சனையோ தெரியாது. இப்படியான இல்லீகலான மணியில போடப்பட்ட முதலீடுகள் எங்களை பொறுத்த போதைப் பொருட்கள்ல உழைத்து அல்ல ஒருத்தனை வெரைட்டி காசு சம்பாதியான விஷயம். அதற்கான நீங்கள் நியாயமான முறையில இந்த முதலிட்டு உழைத்திருந்தால் அதை வரவேற்போம். ஏனென்றால் இந்த போதைப் பொருள் கூடாக பலர் இன்னல்களை ஏற்படுத்தி துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்துல அதிகளவான பெண்கள் மரணம் அடைந்திருக்கிறார் தற்கொலைக்கு. இதுக்கு பின்னால வவுனியால கூட ஒரு பிள்ளை கிளாஸ்ல இருந்துட்டு கிணத்துக்கு போய் திடீரென்று விழுகிறார். என்னடா ஏன் அவ தற்கொலை செய்யற தூண்டான்னு சிந்திக்கணும். எங்களை அரசு அதிகாரிகள் அதை ஆராயிரல், இனிமேலும் ஆராய்க்க. ஏனென்றால் ஒன்றுக்கு அவ பிளாக்மெயில் பண்ணிக்க கூடும் இருக்கலாம். ஏனென்றா இங்க சமூக கட்டமைப்பு இருக்குது. அப்ப பெற்றோர்களும் அவதானமாக சிந்திச்சு இந்த பிள்ளைகள்கிட்ட இதை பிரச்சனை செயற்பாடு சொல்ல மீறி போறாண்டா அப்படி எதுவும் பிரச்சனை இருக்காமான்னு கேட்டு அவளை மீட்டெடுங்க. ஏனென்றா அவ ஒன்றுக்கு போய் பிறகு அடிமையாயிட்டோம்னு சரி, நல்ல பிள்ளையில கடத்த சேர்த்துருங்க. கதையில சரியான எனக்கு தெரியும், அங்க கை செய்து கொண்டு வந்தாக்கள்ல எல்லாரும் பாடகி அழகிகளுக்கு கூட தொடர்பு இருக்கு, மதகுரு மேரேஜ்ல தொடர்பு இருக்கு எல்லாமே. அப்ப இந்த வேலையை முற்று முழுதாக இல்லாம ஒரு சிலரால ஒட்டுமொத்தவருக்கும் கெட்ட வேறுபடும். அதனால இனிமையிலும் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இதுகளுக்கு பயப்பட இன்றைக்கு எல்லாருமே படையெடுத்து வர்றாங்க. இந்த தவளை திரட்டி பிடிச்சி கொடுப்போம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலையும் கூட எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு கணக்கு சில ஆக்கள் வெளிநாடு ஓடி தப்பி போறதுக்கு நிக்கணுமாம். அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த சொத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு காட்டி மனச்சாட்சி இனவாத ரீதி இல்ல, ஒட்டுமொத்த இளைஞரையும் எல்லாரையும் சொத்து வெளிநாடு பாடுபடுது எங்களுக்கு தெரியும். ஏனென்றா இதுகளான இந்த சொத்துக்களான கூட இளைஞர் விரோதிகள் பாதிக்கப்பட்டுறாங்க. அப்ப அவங்களை இந்த சீர்த்த பள்ளிக்கு இப்படியான மணியால படிச்சவனுக்கு மரியாதை. அவன் நீ இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஜெயில இருந்து வர்றான் மாணிப்பாயில ஒரு மாசத்துல போல பெரிய செய்திகள் இதுகள் ஜெயில இருந்து வந்துட்டு செய்திகள் உங்களால போயிட முடியும். அற்புதம் அற்புதம். அப்ப ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்படியே போகுமா இருந்தா விடக்கூடாது. நல்லது. எங்களுக்கு தெரியும், படிப்பினூடாக அறிவினூடாகத்தான் கல்வி பணத்தை சம்பாதிக்கணும். இலக்கிய துறையில எழுத்தாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறோம். எழுத்தாளருக்கு அதான் கல்வி கண்டு வரைக்கும் எழுத்தாளருக்கு அது அன்ற தொழிலாளர் யோசிக்கப்பட்ட சிந்தனை. அதுக்கு தமிழ் சிங்கள புத்திஜிகளை அப்ப அது கூட இலக்கியத்தை வளப்படுத்தும் போது இலக்கியம் எழுதுவாங்க. இலக்கியம் கதை எழுதலாமண்டா என்ன செய்வீங்க? காசு வருமானம் பெற மாட்டா எழுதுவோம். இந்தியாவுக்கு எல்லாம் புத்தகம் போடு. இப்ப யூடியூப்ல உங்களுக்கு வருமானம் வருதுன்னா செய்யறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மூலம் ஒரு கடலை போய் பார்த்துட்டு இதுல சிறுவர் பாடல் எழுதுவீங்கன்னா அந்த சிறுவர் பாடத்தால நீங்க புத்தகம் மட்டும் வெளியிட்டு உங்களோட பேர் புத்தகத்தை ஃபேமஸ்ண்டா உங்களோட புத்தகத்தை வேண்டுறதுக்கு இல்ல இந்தியாவில உலகத்துல இருப்பாங்களா இருந்தா இவ்வளவு வருமானம் பெறும் பிசினஸ் அத. அப்ப இலக்கியத்துறையை அதான் இன்றைக்கு நாங்க பிரச்சனை என்று பேசாம ஆனா இலக்கியத்துறை இல்லாம போயிருக்கு. அந்த இலக்கியத்துறையை மேலும் பலப்படுத்தும் போது இந்த அறிவு சார்ந்தவர் புத்தி சிறந்த சிந்தனையாளர்கள் உருவாகுவார். அந்த சிந்தனையாளருக்கு ஊடாக புதிய சமுதாயம் ஒன்று உருவாகும். அந்த சமுதாயத்தை நகர்த்துறது தான். அந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கிறவர்களை களை எடுக்க வேண்டும். இப்படியான போதைப் பொருள் சட்டத்துக்கு விரோதமான களை எடுத்து இவர்களை எல்லாமே ஆக்கி போதை கடுமையானவர்களை மீட்டு இந்த மக்களுடன் சமுதாயத்துடன் இணைப்பதை அரசாங்கம் பாணி அது 30ஆம் தேதி வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த வேலைத்திட்டம் பெட்டி அளவில் வரும். சிலவள நான் இப்ப சொல்ல போற விஷயம் அவங்க கண்ட்ரோவர்ஷியல் ஆக்க கூடும். ஆனால் ஒரு ஃபீல்ட்ல வேலை செய்யற அளவு ஒரு சஜஷன்,
இப்போ எதுலேயுமே தீவிரம் கூடினதண்டு இருக்குது, தீவிரம் குறைந்ததண்டு இருக்குது. போதைப் பொருளாக இருக்கலாம் என்ன. இப்போ எங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகள் கல் அப்படி இருக்குத்தானே முதல் இருந்தது, அதுகளையெல்லாம் இப்போ இருக்கிற இப்போ ஈவன் உங்களோட கவர்மெண்ட்டுகளால் அது நாங்கள் ஒரு வித்தியாசமான இன்ட்ரெக்டாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செய்யலாம். ஏனென்றால் முந்தி கல் குடிச்சவங்க ஒருத்தரும் வாழ்வட்டில் தெரியல. எங்களோட அப்பு மேராட்சி மேல் எங்கேயாவது இருந்துட்டு எங்கேயாவது ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கும். இதை சில கட் பண்ணி போட்டு போடலாம் ஒன்றுக்கு தானே. ஏன்னா அதுகளை ஊக்குவிக்கலாம். வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பனை என்பது தமிழர்களின் அடையாள சின்னம். அவ்வளவுதான். வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பனை நிக்குது. வடக்குல மட்டும் நல்லது. அதுக்கும் வடக்கு கிழக்கில் மட்டுமே 1,10,00,000 பனை நிற்கிறது. பனையை ஒரு மெயின்டெனன்ஸ் காசு இல்லை. பனையில இருந்து எவ்வளவோ வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், சாவச்சில இருந்து வரைக்கும் தென்னையோட பனை தான் இல்லாத மாதிரி. அப்ப 1,10,00,000 பனை நிக்குது. ஆனா உண்மையா கணக்கெடுப்பு கூட தான் இருக்கு தெரியும். அப்ப கணக்கெடுத்துல அப்ப அதுகளிலிருந்து நாங்கள் இந்த கல்லை எடுத்து கல்லின் நூடாக எதன் இது தயாரிக்கலாம், ஸ்பிரிட். இங்க இருந்து திக்கம் படிசாலை இப்ப கூட்டி சும்மா இருக்குது, இப்போ நடந்து கொண்டிருக்கு நடவடிக்கை படிப்படியாக அதுக்கு எடுப்போம். அதே மாதிரி இந்த திக்கம் படிசாலை உருவாக்கி அதனோட அதை எடுத்து அந்த பொருளை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோமா இருந்தா நல்லது. அதே கருப்பணி எடுத்து நாங்கள் ஐஸ் பண்ணக்கூடிய சிறந்த கருப்பணி இலங்கை ஃபுல்லாக பாடசாலை கருப்பணி அந்த இது அப்ப பனங்கட்டி அதே தொழில் அதுல இப்ப ஊக்கப்படுத்தி கொண்டு வர்றோம். இப்ப எங்க அரசாங்கத்தோட செய்யப்படுது இல்லைங்களே. இதுவரை காலத்துல நாங்கள் உங்களுக்கு தெரியும் சதோசாவுக்கு கூட பனம்பொருள் இதுகளை இலங்கை புற கொடுக்கறதுக்கு உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறது அந்த இலக்கிய நோக்கி நகர்த்தி கொண்டு நான் ஒன்று சொல்றேன். நாங்கள் வேலை திட்டத்தை தொடங்கி 4 மாசம் தானா உங்களுக்கு தெரியும். 1 வருஷம்ன்றது இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், ஜனாதிபதி தேர்தல் முடிந்தது, பிறகு பார்லமெண்ட் தேர்தல் வந்தது, 3ஆவது பிறகு பார்லமெண்ட் தேர்தல் முடியுது. பார்லமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க புதிய வரவு செலவு திட்டம் வைக்கிறோம். புதிய செலவு திட்டம் 4ஆம் மாசம் வருகுது. 4ஆம் மாசம் புதிய வரவு திட்டம் வருகுது. பிறகு தேர்தல் வருது, உள்ளூராட்சி சபை தேர்தல். கிட்டத்தட்ட நாங்கள் 3 தேர்தல்களை எங்கட அரசாங்கம் வச்சிருக்குது 4 மாதத்துக்குள்ளே. அந்த 4 மாசத்திலேயுமே ஜனநாயக ரீதியில நடந்த, இலங்கையிலேயே வரலாற்றுல ஜனநாயக ரீதியில் நடந்த தேர்தல். அதனால தேர்தல் திணைக்களத்துக்கு முதலாவது கௌரவ விருது உள்ளது கிடைச்சிருக்குதுங்க. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், தேர்தல்கள் முடிந்தவுடன் வன்முறை பதிவாகி இருக்கும். இந்த தேர்தலில் எதிலேயுமே வன்முறை பதிவாகவில்லை. ஒரு பட்டாசு கூட கொடுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார். ஏனென்றா அந்த பட்டாசு கொளுத்துறதால சூழல் மாசுபடுகிறது, பறவைகள் இடைஞ்சல் ஏற்படுது. அந்த வகையில நாங்கள் அதை வெற்றியை கொண்டாடுறது எவ்வாறு செய்யல. அப்ப நிதானமா அடுத்த நாள் சுமூகமா இருந்து தேர்தல் முடிஞ்சது. முந்தைய கட்சி அல்லோடம் அந்த கட்சியில உன்னுக்கு சந்தோஷம் அப்படித்தானே. அந்த மாற்றத்தை முடிஞ்சு 4ஆம் மாசம் பட்ஜெட் வந்துச்சு, தேர்தல் வந்துச்சு. ஆனா இந்த பட்ஜெட் வந்து 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் தொடங்கினது. அரசியல் கட்சி என்ற ரீதியில நாங்க தேர்தலில் வெல்றதுக்கு தான் கூடிய பகிர்வாகவும் செலுத்துவோம் எல்லாரும். அதான் அரசியல் கட்சின்ற ரீதியில நாங்க அப்ப அந்த 8ஆம் மாதத்துக்கு பிறகுதான் அட்மினிஸ்ட்ரேஷன், 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் அட்மினிஸ்ட்ரேஷனை எங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இருந்தவர்களையே அப்படி என்ற பண்ணி இருக்கிறோம். அதோட அவர்களுக்கு பதவி கொடுத்து அதே இடத்துல வச்சிருந்திருக்க வேறு இடங்களுக்கு தெரியும். மாற்றுவதால் அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏனென்றால் மாற்றும் போது அவரை பழிவாங்குகிறார் நினைத்து அவர் பிறகு மக்களுக்கு எதிராக செயற்படுவார். இந்த அரசாங்க மக்களுக்கு எதிராக செயற்படும் போது மக்கள் தானே. அந்த வகையில நாங்கள் அவர்களுக்கு மரியாதையினுடன் அவர்களுக்கு அன்பாக பணிவாக சொல்லி வேலையை கொண்டு விடுவோம். ஓடும் போது தெரியும் ஒரு மாடு ஓடுதோ கடக்குதோ அடிக்குதோ. அப்ப ஓடுற மாடை தட்டி போட்டு வளைச்சு முன்னுக்கு தள்ளி எங்கட வேலை அதுதான். ஏனெண்டா ஓடும்போது தெரியும் வேலை செய்வார் பண்மார் எல்லாரும் சேர்த்து அந்த நேரம் மாத்தி தெரியும். இப்ப நடந்துட்டு தானே ஒரு மாற்றம் மாற்றி அப்படியே நாங்க கொண்டு போவோம். அந்த வகையில நாங்கள் யாரையும் பழி வாங்க போறதில்லை. கிரேட். இப்போ எந்த ஒரு புகைப்படத்திலையும் வந்து ஜனாதிபதியின் குடும்பத்தை காண கிடைக்கல. இப்போ உங்களோட குடும்பத்தையும் காண கிடைக்கல. உங்களுடைய கட்சியில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் பிரசனம் வேண்டாம்னு சொல்கிற அந்த ஒழுக்கம் அது யாருடைய? அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கும் அதை பற்றி நான் ஆராய விரும்ப இல்லை. ஆனா வெளியில உங்களை மாதிரி தெரிஞ்சாக்கள் சொல்ற மாதிரி தான் அவர் விமான நிலையத்தில் வேலை செய்யல, சாதாரண பஸ்ஸுக்கு போய் வர்றேன் தகவல்.
அப்படியா? அப்ப எங்களுக்கு அதுல நாங்கள் வந்து அவற்ற குடும்பத்தார தேவையில்லை. அப்ப அந்த அளவு- என்னது அந்த அளவு குடும்பத்தார? நோ- இல்ல அந்த அளவு normal-ஆ இல்ல. ஏற்கனவே அப்படி ஒரு பிரமாண்டம் இல்ல காட்டப்பட்டது. அப்ப அப்படி இருக்கே அந்த ஆளுட படியன் போய் பஸ்ல ஒன்றே ஒன்று அம்மா தான் எல்லாரும் போய் காத்து யூடியூப்ல வீடியோ எடுத்தா அது வெளியே தான் அம்மா பார்த்தா அது தெரிய வந்துட்டு. மற்றும்படி இந்த வகையிலுமே குடும்பம் எங்கட குடும்பம் அரசியல் கொள்கை ரீதியாக அரசியலுக்குள்ள குடும்பம் அப்படி அரசியல் ஈடுபட வேணும்டா அடிமட்டத்திலே இருந்து வரலாம். ஏனெண்டா எனக்கு தெரியும் இவங்க அரசியல்ல வந்து உழைக்க முடியாது. அவர்கள் என்ன ஏதாவது வேலை செய்வார்கள் தங்கட வேலை. குடும்ப அரசியலில் நாங்கள் ஈடுபடுத்தல. அவர்கள் அப்படி அரசியல் ஈடுபடுவோம்னா சமூகத்துடன் இணைத்து கீழ்மட்டத்தில் இருந்து நாங்கள் இழுத்துக்கொண்டு அவையில முன்னுக்கு போட போறது இல்லை. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு குடும்பத்தை இழக்க மாட்டீங்க அந்த வகையில. சரி, ஒரு சாதாரணமான எம்பியா ஆரம்பத்தில் பேசப்பட்டு இப்போ ஓகே இளங்குமரன் வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்கிறார் என்று மக்கள் எல்லாம் முணுமுணுக்கணும். இளங்குமரன் கதைக்கிறார், துணிஞ்சு இளங்குமரன் கதைக்கிறார் என்று கதைக்கணும். அதுக்கு உங்களுடைய செயற்பாடுகளுக்கு சமூகம் சார்பாக வாழ்த்துக்கள். இளங்குமரன் அவர்கள் எப்போது திருமண வாழ்க்கைக்குள்ள போவார்? இது ஒரு தேவையில்லாத கேள்வி. தனிப்பட்ட இது அது நடக்கும். இப்ப அது எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தந்தது இந்த சமூகத்தோட பிரச்சனைய கண்டறிஞ்சு அந்த பிரச்சனையை எப்படி நிவர்த்தி செய்யுது. இன்றைக்கு நீங்கள் ஒரு அமைச்சிட்ட காரியாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கும் அமைச்சிட்ட காரியாலயத்துல ஒரு நூலகத்துல உண்மையாகவே இந்த நூலகம் போட்டு வந்து வாசிக்கிறவன் விளைஞருக்கு சில புத்தகத்தை குடுப்பு பண்ணாங்க. வாசிச்சுட்டு வாங்க, வாசிச்சு வந்து இதுல இதை சொல்லுங்க. இன்றைக்கு கூட எங்கட உறுப்பினர்களுக்கு கல்வி வகுப்பு நடக்குது. எங்கட கபிலன் அவர்கள் எடுத்து கொண்டிருக்காரு. அப்ப எங்களுக்கு தெரியும் அப்படி ஒவ்வொருத்தர் வெளியில இருந்து தமிழாக்கள் வந்து கல்வி வகுப்பு எடுக்கணும். என்னென்றால் எங்களுக்கு நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு கல்வி ரீதியாகவும் மற்றது அறிவு சார்ந்தும் இந்த சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும். எமது அமைப்பின் செயற்பாடு இது அன்றைய நூலகத்தை ஏற்படுத்திட்டோம். இன்றைக்கு துறந்து இன்றைக்கு கரண்ட் இல்லை. இந்த நூலகத்தை அழகா செய்து ஆபீஸோட விலத்தி ஆபீஸுக்கு இல்லை வேற வந்தா துறந்துருக்கு வந்து வாசிக்கலாம். புத்தகத்தை வேண்டாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆபீஸுக்கு எந்த போலீஸும் இல்லாம இல்லை, ஒரு அமைச்சர் ஆபீஸ். அப்ப உங்களோட வீடு மாதிரியே இருக்கு. அப்ப நீங்கள் வந்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் போயிட்டு நூலாவது புத்தகம் வாசிக்கணும். எடுக்க போறீங்க, இந்த புத்தகம் எடுக்க போறேன் எழுதி போட்டு வந்து எடுத்துட்டு போறேன். இங்கே சிசிடி கேமரா வச்சு கண்காணிக்கிறதோ அந்த எண்ணப்பாடில் எங்களுக்கு தெரியும். மக்கள் ஒரு துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் அதை அழிக்கணும் என்ற ஒரு சக்திகள் செயற்படுவார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் விட்டு வைக்க போறதில்லை. இன்றைக்கு ஒரு ஒன்று செய்துட்டு இந்த இடத்துல செய்துட்டு தப்பி போயிடாது, அவ்வளவுதான். அது கூண்டோட ஒளிரத்தைக்கான முதல் படியாக அது வந்து அப்படி சிக்க நினைப்பார்களே. ஆனால் அவர்கள் கூண்டோடு வலையோடு அள்ளி அப்படியே அவர்களை சிறந்த தண்டனை கொடுத்து ஒட்டுமொத்தமாக அழிவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கு. அதனால அவர்கள் நிதானமா ஒதுங்கி தப்பி போறார்கள். வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கான பேர் நிக்கிறோம் கொஞ்சம் பெரிய பணக்காரர் சொத்து சேர்த்து. அதனால ஓடையில அதை தகவல் எடுப்போம். நீங்களே உணர்ந்து நீங்களே கையளித்து நல்ல பிள்ளைகளாக திருந்தி வாழ்வதற்காக சொல்லுங்க. அந்த டில்லு போன்றவர்களுக்கு ஒரு படம் நடிக்கலாம், ஒரு ஹீரோ அபிஜய் மாரி பார்த்தா அப்படித்தான் இருக்குது. படம் நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை திருந்தி படம் நடிங்க. படம் நடிச்சு நல்ல ஒரு இஜ்ஜத்தை கலைகளை வளர்த்து நல்லவர்களா திருந்தி படம் நடிக்கிறதுக்காக நீங்கள் செல்வீர்கள். அந்த துறைக்கு நான் அதை நாங்கள் துறையில பார்த்தா படம் நடிக்கலாம். படம் நடிச்சு ஏதோ ஹீரோ வந்து நீங்க அந்த வகையில போகலாம். நேர்மையா உழைச்சு இங்க வந்து கட்ட பஞ்சாயத்தோ போலீசார்களையும் வைத்து ஒரு சில போலீசார்களையும் வைத்து நீங்க கட்ட பஞ்சாயத்து செய்வ நினைப்பிருக்கிறதா எண்ணி நிறுத்தி கொள்ளுங்கள். நிறுத்தி கொண்டு புதிய பாதையில் பயணியுங்கள். அல்லது புதிய பாதைக்கு பயணிப்பதற்காக எங்களது அரசாங்கம் உங்களை தூக்கி வைக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இடையில ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். உண்மையாக திருமண விஷயமே நான் கேட்டேனாண்டா, இப்போ நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் உங்களோட ஃபேமுக்காக நீங்கள் அதை செய்கிறீங்களோன்னு அறிகிறதுக்கு தான் அந்த மடக்கல் கல்வியை கேட்டேன். ஆனால் இளங்குமரனுக்குள்ளே ஒரு போராளி இருக்கண்டு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது சரி, இது நான் வந்து என்னுடைய ஃபேமஸுக்காக செய்யலை, இதில் எங்களுக்கு நாட்டை திருத்தணும் என்றதுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்களன்றது இருக்கு. சில பேர் இதை வச்சுக்கொண்டு இப்படி சொன்னாங்களும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல. ஓ எனக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும் அந்த கலர் பிடிக்கும் இந்த கலர் பிடிக்கும்னு சொன்னாங்களும் இருக்குது. இல்லை நாங்கள் நாட்டை திருத்த
இந்த பதவியை வைத்து நான் திருமணம் செய்ய வேண்டிய தேவை இல்லை எனக்கு. நான் மின்சார சபையிலேயே மின்சார சபையில் உண்மையாகவே அதுக்குரிய சம்பளம் நினைச்சிருந்தேன். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பயணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தை எங்களுக்கு அடுத்த வருஷம் நான் தேர்தலில் நிற்கணும் எண்ணப்பாடே காட்டுக்களவையும் இல்லை. நல்லவர்கள் வருவார்களானால் அவர்களை முன்னோக்கி இனங்காட்டி விட்டு ஒதுங்கி நிற்பேன். என்னடா எங்களுக்கு நான் இதில் அரசியல் அப்போ நான் ஒதுங்கி இரண்டு கட்சியிலேயும் இருப்பேன் வேணும். கட்சியில் அமைப்பு ரீதியாக ஜெயிப்பில் இருப்பேன். ஆனால் அப்படி புத்திஜீவிகள் நல்லவர்கள் வருவார்களானால் என்னை விட சிறந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பலர். அவர்களை உருவாக்குவதுதான் நமது அமைப்பின் பழக்கம். அவர்களை உருவாக்கி முன்னுக்கு நகர்த்தி விடுவது. அவர்கள் என்னை விட இப்போ என்ன இப்போ பலர் பயப்படுறாரு. சில எனக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் எடுத்துக்காச்சு அப்படிதான் நல்ல ஆள் சரியா. ஆனால் அவருக்கு பயம் இருக்கு. அரசியல் அவர் புதுசன்று அவர் சொல் பண்ணார். அவருக்கு நல்ல ஒரு ஆளை பக்க விலனா போட்டா அந்த பிரச்சனை நீ வச்சு பண கபிலன் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு வருது. அது எங்களுக்கு தெரியும். எதிர்வரும் காலத்துல இந்த பாதுகாப்பான எல்லா கட்டமைப்பும் 5 வருஷத்துக்குள்ள நல்ல கட்டமைப்பு சிறந்து இந்த ஒரு 2 வருஷம் மாநசபை கிடையாது நல்ல கட்டமைப்பு நல்ல புத்திஜிகள் வருவார்கள். அப்ப அவர்களை முன்னுக்கு போட்டு எங்களுக்கு தெரியும் எங்கடைக்கு வந்து ஊழல் செய்ய இயலாது இல்ல கணக்கு. அப்ப இவரும் முன்னுக்கு வரலாம். அப்ப எனக்கு தெரியும் ஓகே கட்சியாளர் சொல்லுவார் நல்லவர் படித்தவர் நல்லவர் அரை அடையாளம் காட்டும். இந்த 2 பேரும் விடுங்க. இந்த பார்லிமெண்ட்டை வச்சு கதை எனக்கு ஆசையே இல்லை. வெளியில ரெண்டா கூடவும் செய்வேன் இதை வச்சு ஓடி திரிஞ்சு. இப்போ என்னடா 2 கிழமை பார்லமெண்ட்ல நிற்கும். அக்காக்களுக்கு இப்ப சந்தோஷமா இல்ல சந்தோஷம்ன்றதுல அவையில் ஒரு செயற்பாடு பேசிட்டு தானே இப்படி செய்யாத தம்பியா ஒரு உணர்வு இருக்கு. இப்பயும் சொல்லிதான் இந்த வேலையில போடுற அப்படி அப்ப முந்தி இருந்தும் பேசுறது எனக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு தெரியணும். அப்ப பயந்து கொண்டிருந்தோம் என்றால் இங்கே உயிரிழந்தவர்கள் எவ்வளவு எண்ணப்பாடு மாவீரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் என்றுதான் உயிரிழந்திருக்கிறார்கள். போராடின எல்லோரும் ஏதோ வகையில இந்த சமுதாயம் பாதுகாப்பா இருக்கணும். அந்த உயிரிழந்தவர்களின் கனவுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் அமைப்பு செயற்படும் என்று கூறிக்கொண்டு அந்த என்பிபி என்ற அமைப்புக்குள்ள படித்த புத்திஜீவிகளை இணைஞ்சு கூப்பிடுறோம் பணிவாக வந்து இங்கே இருக்கிற இளைஞர் சமுதாய கல்வி ரீதியாக உங்களால் இயன்றதை செய்யுங்கள். கபிலன் செய்கிறது உண்மையாக வரப்பிரசாதம். உண்மையாக சொல்றோம். நாங்கள் பார்லமெண்டத்தில் நின்றாலும் நிம்மதியாக இருக்கக்கூடியது இங்கே கபிலன் நல்ல கட்டமைப்பு மற்றதுக்கு அமைப்பாளர்களை நியமிச்சிருக்கோம். அமைப்பாளர்கள் சிறந்த முறையில் செயற்பட்டு நான் மட்டும் இல்லை. இங்கே கட்சியில நான் மட்டுமே இல்லை. நான் என்ற அகங்காரத்தால் தான் இங்கே பலர் அழிந்திருக்கிறார்கள். அப்ப எங்களோட அமைப்பு ஒரு கூட்டு முயற்சி, தனிநபர் இல்லை, அன்றத்தோழர் மட்டும் இல்லை. இதுக்குள்ள பெரிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு உள்ளுக்க போனா தான் தெரியும், வந்தீங்கன்னா தெரியும் அந்த அமைப்பு சிறப்பா. இவர் அப்படி ஐயோ புதுசா வர்றவர்களுக்கு தெரியும். ஏதாவது வந்தா அவருக்கு பிறகு கல்வி ரீதியாக ரீதியாக திரட்டும் போது வருவாங்க. இடையில சிநேரம் முதல் பிரச்சாரத்தில் எங்களோட பங்கு வேண்டி இருப்பினும் பிறகு எங்களை கட்சியை வச்சு ஏதாவது முன்னுக்கு வரலாம்னு யோசிச்சிருப்பினும் வரையிலாண்டு என்ன பாட்டுல விட்டுட்டு போறேன். இப்போ எங்களுக்கு அவர்களை அரசியல் ரீதியாக கொண்டுறோம். இன்றைக்கு நானும் சாதாரணமாக தான் இன்றைக்கு இந்த விபத்து ஏற்பட்டு இந்த கார் கூட செய்து கொண்டு இப்போ தான் இன்சூரன்ஸ் காசு வந்து இப்போ தான் செய்து கொண்டிருக்கேன். அவர்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏந்திரண்டா இந்திய புயல் இருப்பேன். எவ்வளவோ வேண்டியா வீட்டை கோடீஸ்வரனாக இருக்கலாம், வச்சிருந்தா கோடீஸ்வரனாக இருக்கலாம். இல்ல இல்ல எவ்வளவு பேர் தப்பு செய்கிறவங்க தூக்கி தந்துட்டு போவாங்க. ஏன்னா பிரச்சனை கையில கேட்க கூப்பிட்டு வச்சு தந்துட்டு போவாங்க. இவர்கிட்டையுமே நான் கையேந்த வேண்டியதில்லை. அல்லது வீட்டுக்காரரும் கூட உதவி செய்வினோம், நல்ல இல்லை இருப்பினோம். ஆனா அவர்கிட்ட கேட்கிறேன் என்ன சொன்னது இப்ப செய்தோம். நம்பிக்கை இருக்க எங்களுக்கு தெரியும். நீண்ட தூர பயணம். அந்த பயணத்துக்கு தமிழ் மக்கள் இந்த முறை எல்லாருமே அணிதிரளுங்க. நாங்கள் நல்லவர்களை அடையாளம் காட்டுவோம். எதிர்வரும் காலத்துல அந்த நல்லவர்கள் கூட இந்த என்பிபி என்ற அமைப்பு கூட நல்லதை செய்யுங்கள். திரும்பவும் இனவாத விலையில் விழாமல் செல்ல வேண்டும். ஏனென்றா நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றினா கூட உங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்குது. மக்கள் தான் 5 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு சொல்லிவிடும். 5 வருஷத்துக்கு பிறகு இந்த ரோட்டை அபிவிருத்தி மட்டும் இல்லை, ரோட்டு வந்தா போல மக்கள் வாக்கு போட போறது இல்லை. எங்களுக்கு தெரியும் இங்கே பல தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும். அதே நேரம் தனிநபர் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நகர்த்தும் போது சில அரசியல்வாதிகள் இதை இல்லாமக்கிறதுக்கு பிளான்ல இருக்கிறாங்க. ஏனென்ற தெரியும் பழைய அரசியல்வாதிகள். இப்போ எங்கட அன்றத்தோட இலக்கு வந்து என்ன மாதிரி எங்கட பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்வாங்க. அந்த இலக்கை நோக்கி தான் நகர்த்துறோம். உங்களுக்கும் தெரியும், நீங்க தெரிஞ்சபடியா உங்களுக்கும் தெரியும் வேலை செய்ய முடியும்.
வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியுமല്ലോ. ஏனென்றால் இலங்கை என்றது அப்படி சமநில, நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலாத்துறை இன்றைக்கு அதிகளவானவர்கள் வருகிறார்கள். இலங்கைக்கான வடமானத்துக்கு வரல. இருக்குது. எங்களுக்கு இனங்கண்டிருக்கிற தேசிய உற்பத்தியில் 2வது ஸ்தானத்தை வடமாகாணம் பெறும். சுற்றுலாத்துறையில் பல இடங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். கவுதாரி முனை போன்ற சுற்றுலாத்துறை. அப்ப ஒட்டுமொத்த இலங்கையிலேயே சிறந்த சுற்றுலா வலயமாக, அதுவும் வெளிநாட்டில் இருக்கும்வர்களுக்கு சிறந்த இடமாக வடமாகாணம் திகழும். இன்றைக்கு கூட மன்னார்ல அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த தீவிற்கு தானே பாலம், அதை கொண்டே போட்டு சுற்றுலா பயணியை காட்டுறதுக்கு சின்ன வேலை. அப்ப அதுல போட்டு விடுறோம். வெளிநாட்டு போய் வேற அங்க மக்கள் பயன்படுவாங்க. அதுல வெள்ளக்கார வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு 200 பேர் வந்தாலே தங்குவாங்க. அதே அப்படி வடமான ஜாழ்ப்பாணம் வந்து கடற்கரை இருக்கு, இவ்வளவு படம் தீவு, இவ்வளவு இருக்கு தீவு, சின்ன சின்ன தீவு ஊழல் அடிச்சு பாருங்க, இவ்வளவு தீவு சும்மா இருக்கு. அதுகளை டெவலப் பண்ணிட்டு அன்றத்தோட தீவுக்கு கச்சத்தீவுக்கு போயிட்டு வரைக்கும் சிந்திச்சுட்டு வர்ற கச்சத்தீவுக்கு கூட எந்த நாளும் போய் வரக்கூடிய நிலை ஏற்பட்ட டூரிசம் தானே. அங்க தங்க தேவையில்லை, போய் அத்தனை கோயிலை கும்பிட்டுட்டு திரும்பி அப்படியே நெடுந்தீரம் தங்கிட்டு நெடுந்தி ஸ்டோராகவும் ஜலவரிணும். அப்ப அன்றத்தோழர் ஒரு நாளே படகுல யோசிச்சு பாருங்க. அன்றத்தோழர் பாதையால வந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதி முதலாவதாக இங்க கேகேஸ்ல ஓபன் பண்ணி, பிறகு அடுத்ததாக வந்து இங்க பாஸ்போர்ட் ஆபீஸ் ஓபன் பண்ணி, பிறகு அதுக்கு பிறகு நூலகம் ஓபன் பண்ணி, அதுக்கு பிறகு மண்டதீவில ஓபன் பண்ணி, அதுக்கு பிறகு மண்டதீவில இருந்து அப்படியே டிஸ்பியூட்டா போய் கச்சதீவுக்கு படகுல விமானத்துல படகுல போய் முடிச்சுட்டு திரும்பி 6 மணிக்கு மீட்டிங் வைக்கிறோம். 7 மணிக்கு இங்க வந்து எங்கட சக பிரேச உறுப்பினரோட எல்லாருடைய மீட்டிங் வச்சுட்டு போல ப்ரோக்ராம் ஒரு நாள்ல செய்து முடிச்சுட்டு சாதாரணமா 2 நாள் பயணத்தை மேற்கொண்டு போறாரு அங்க உள்ள கிள்ளஞ்சிக்கு பழையில. அப்ப பாதையால செய்தார். ஏன் பாதையால செய்யறான்? ஸ்டடி பண்ண வர்த்தகரால் கேட்டார். ஒரு அமைப்பாளர்கிட்ட, ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கிறார், ஏன் விமானத்தை பயன்படுத்தினா நேரத்தை சிக்கன பிடிக்கலாம். அப்ப அவர் சொன்னார், பாதையால் பயணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு போவான். அப்ப அந்த மக்களின் பிரச்சனைகளை உணர்வதற்கு தானுங்களுக்கு நாட்டு அதிகாரம் தந்திருக்கிறார். விமானத்துல போறது நேரம் சிக்கன பிடிக்கிற விட மக்களோட உணர்வு புரிகிற ஜனாதிபதியாக இருக்கிறார். எங்கேயும் விமானத்தை இயக்க பயன்படுத்தினதே இல்லை. தச்சு தவறி ஏதாவது பெரிய அவசரமான நடவடிக்கைண்டா பயன்படுத்துறது அது நீ அது தச்சு தவறி ஒரு வெளிநாட்டு தூதுவர் 8 மணிக்கு ஜனிக்கணும் அங்கே ப்ரோக்ராம் இருக்குண்டா அதுகளுக்கு மற்றபடி நாங்கள் ப்ரோக்ராம் ஷெட்யூல் ஒரு மாதத்துக்கு போட்டுருவோம். அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூலில் இன்றைக்கு 11 மணிக்கு இன்றைக்கு ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். இங்கே கொழும்புல நான் இன்றைக்கு பின்னர் 3 மணிக்குண்டா என்ன செய்யணும்? ப்ரோக்ராம் செய்ய முடிச்சா அது தேவையான சூழ்நிலை ஏற்பட்டா பயன்படுது. ஆனால் தேவையில்லாத வீண் இன்று வரைக்கும் பயன்படுத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு ஜனாதிபதி ஆகி விமானத்தில் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. முந்தி என்ன விமானத்துல அப்படி விமானத்துல வந்தாலும் அங்கேயிருந்து வாகனத்தை கொண்டு போற இல்லை. முந்தி அரசியல் மாதிரி இதுல ஏத்தி போட்டு இதுல டென்ட் பாதுகாப்பு ஏத்தி போட்டு அதுக்கி அப்படி பயன்படுத்த போறது நிறைய மாற்றம். உங்களுடைய அரசாங்கத்துல மக்கள் விரும்புகிறார்கள். தாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆளே கடவுளே வந்து ஜனாதிபதியா மாறி இருக்காரோ, அல்லது இவருக்குள்ள ஏதாவது ஒரு அமானுஷ்ய சக்தி, நிறைய பேர்ட்ட கனவு ஏதோ போய் வேலை செய்த ஒன்று யோசிக்கிற அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஒரு அதிதீவிர அரசியல் செயற்பாட்டாளர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த அரசியலில் இருந்து வேலையை செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு இறங்கின எங்களுடைய தென்மராட்சி இளைஞன் கருணநாதன் இளங்குமரன் அவர்களை தற்போது நடைபெற்று வருகிற அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பாக நிறைய ஒரு நீண்ட தூரம் ஒரு விரிவான காணொலியாக கழிச்சிருந்தோம். நான் கேட்டோன்னே இன்றைக்கு காலமே கோல் பண்ணி நிறுவன் வாங்கன்னு சொல்லி விரும்பி எனக்கு அந்த அனுமதியை தந்து என்னோட இந்தளவு நேரம் செலவழிச்சக்காக மனப்பூர்வமான நன்றிகள் உங்களுக்கு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர். நன்றி அண்ணா, நன்றி.